அருள்மிகு சர்க்குரு பழனிசாமி சுவாமிகளுடைய அருளாசியோடு இங்கே வந்திருக்கின்ற ஆன்மீக அன்பர்கள் அனைவருடைய திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய குரு பௌர்ணிமா சிறப்பு சொற்பொழிவினை அமைக்கின்ற நண்பர்களே, உங்களோடு இன்றைய நன்னாளில் பெருமான் சுவாமிகளுடைய அருளை அனுபவிக்க வாய்ப்பு தந்திருக்கிறார். பழனி முருகப்பெருமானுடைய திரு உருவமாக அல்லது சாட்சியாக நம்முடைய கணக்கம்பட்டி சர்க்குரு பழனிசாமி சாமிகளுடைய சமாதி பீடத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அவர்களுடைய அருளாசியை இரவு பௌர்ணமி தொடங்கி இப்பொழுது சரியாக நாம் அமர்ந்திருக்கிற இந்த நேரம் அருள் வீழ்ச்சிக்கு உரிய காலம். உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. ஆனால் மிகச் சரியாக 12 மணி என்பது கடவுளை அனுபவிக்கின்ற ஒரு காலம். அது இரவு 12 மணியா இருந்தாலும் சரி, அல்லது பகல் 12 மணியா இருந்தாலும் சரி, அல்லது பொழுது சாய்கின்ற அந்தி பொழுதாக இருந்தாலும் சரி, அல்லது காலை பொழுதாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே கடவுளை நேரடியாக பிடிக்கின்ற காலங்கள். அதாவது திக்கென பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே என்று மாணிக்கவாசகர் திருவாசகத்திலே சொல்லுவார். சிக்கென்று நீங்கள் கடவுளை பிடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இந்த சந்தி காலம். இது 12 மணி கரெக்ட், அது சரியாக தொடங்குவதனாலே நான் அதை குறிப்பிட வேண்டும் என்பதாக குறிப்பு வருகிறது. அதாவது என்னுடைய வழக்கத்திலேயும் அது உண்டு. இரவு 12 மணிக்குத்தான் ஏறக்குறைய ஒரு 25 வருடங்களாக என்னுடைய பாராயண வழிபாடு அமையும். அதாவது நான் சைவ சித்தாந்தம் படிக்க வந்த காலத்திலே இருந்து அசைவத்தை விட்டுவிட்டு இந்த வழிபாடு என்பதாக இரவு 12 மணிக்கு, அதாவது 11:30 தொடங்கி 12:30க்குள் அமைப்பது என்னுடைய வழக்கம். அதனாலோ என்னவோ இந்த சரியாக 12 மணிக்கு சுவாமிகள் இங்கே என்னை சாட்சியாக அமைத்திருக்கிறார். அது ஒரு குறிப்பு என்ன என்றால், உலகத்திலேயே நீங்கள் எல்லாம் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், கடவுளை அனுபவிக்க முடியும் என்ற சத்தியம் சொல்ல தகுதியுடைய ஒரு பூமியிலே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். அதாவது தமிழ்நாடு அல்லது தென்னாடுடைய சிவனே போற்றி என்று மாணிக்கவாசகர் சொல்லுகின்ற இந்த தமிழ்நாடு தான் உலகத்திலேயே கடவுளை அனுபவித்ததற்கு உரிய ஒரே இடம். நீங்கள் துணிந்து சொல்லலாம். எப்படி இதை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டால் அதை நான் நிதானமாக சொல்லுவேன். கடவுளை அனுபவிப்பதற்கு உலகத்திலே எல்லா இடங்களிலும் வாய்ப்பு உண்டு. ஆனால் கடவுள் என்ற பெயரில் ஏதாவது ஒரு வழியிலே நீங்கள் இருக்கிற கடவுளை வணங்கி நின்று விடாமல், கடவுள் என்ற பெயராலேயே இருக்கிற ஒரு முழுமையை அடைகிற ஒரு தகுதி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அனுபவத்தினால் மட்டும்தான் கிடைக்கும். அதனுடைய அடிப்படையில் தான் உலகத்திலேயே எந்த நாட்காட்டி அல்லது காலண்டர், மாதம், நாள், திதி, யோகம், வாரம் என்று சொல்லுகிறார்களே, அதில் 32 நாட்களுடைய காலண்டர் அல்லது மாதம் தமிழில் மட்டும்தான் உண்டு. அதாவது 32 நாட்கள். ஆங்கிலத்திலே நீங்கள் லீப் வருடம் என்பதாக ஒரு குறைவான நாள் ஒன்று வரும், மார்ச் ஏப்ரலிலே, அந்த இடைவெளியில். ஆனால்
தமிழில் மட்டும் 32 நாட்கள் வரும். வேற எந்த உலக நாட்காட்டியிலேயும் நீங்கள் பார்க்க முடியாது. வேண்டுமானால் நீங்கள் அதை போய் பார்க்கலாம். 32 நாள் ஏன் வருது அப்படின்னு கேட்டா, அதை கணக்கு போட முடிஞ்சது எப்படி அதனால கேட்டா, உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு கதை வைணவத்துல உண்டு. நரகாசுரனை அழித்த கதை. பகலிலேயும் கொல்லக்கூடாது, இரவிலேயும் கொல்லக்கூடாது, விலங்குகளாலும் கொல்லக்கூடாது, மனிதனாலும் கொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் எத்தனை 2 உண்டோ, ஆணும் கொல்லக்கூடாது, பெண்ணும் கொல்லக்கூடாது. இப்படி உலகத்தில் இருக்கிற 2 விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி எதனாலேயும் நான் கொல்லக்கூடாதுன்னு அவனுக்கு, அதாவது பட்டியல் எவ்வளவு தெரிகிறதோ அவ்வளவையும் சொன்னான். ஆனால் கடவுள் மனிதனாகவும் இல்லாமல் மிருகமாகவும் இல்லாமல் நரசிங்க அவதாரம் எடுத்தான். படிச்சிருப்பீங்க. ராத்திரியிலேயும் கொல்லாமல் பகலிலேயும் கொல்லாமல் எப்ப கொன்னான்? மாலை அந்தி பொழுதுல கொன்னான். படிச்சிருப்பீங்க. வீட்டிலேயும் கொல்லாமல் வெளியிலேயும், அதாவது உள்ளேயும் கொல்லக்கூடாது வெளியேயும் கொல்லக்கூடாது. அதனால் வாசல் படியில் வைத்துக் கொன்றான். இது உங்களுக்கு அந்த வரலாறு தெரியும். இந்த வரலாறோட நுட்பம் என்னன்னு கேட்டா, உலகத்திலேயே மண்டையை பீத்து கொண்ட டயாலெக்டிக்கல், அதாவது இருமைவாதம் என்பதாக ஒருத்தர் பேசினார். ஹெகல்னு ஒரு பெரிய ஆசிரியர். அவருக்கு பிறகுதான் கார்ல் மார்க்ஸ் கம்யூனிசம் பேசினதெல்லாம் வரான். அது என்ன விஷயம்னா, இந்த உலகத்துல 2 எல்லாம் இருக்குது. நீதி அநீதி, ஆண் பெண், இரவு பகல், உள்ளே வெளியே, எல்லாம் 2 தான் இருக்கும். ஒண்ணுக்கு எதிராக இன்னொன்னு இருக்கும். சூரியன், அப்புறம் நிலவு, இப்படி எதெல்லாம் சொல்றீங்களோ அதெல்லாம் ஒண்ணு இருக்கும், அதுக்கு எதிராக இன்னொன்னு இருக்கும். பொய் மெய், நீதி அநீதி, ஆண் பெண், இரவு பகல், உள்ளே வெளியே, மேலே கீழே, இப்படி எல்லாம் 2 இருக்கும். இந்த 2ஐயும் அவன் பேசி இதுக்கு நடுவுல ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு அவன் முடிவு கட்டி 2த்துலயும் கலந்து கலந்து பார்க்கறான். கலந்து கலந்து பார்த்து முடிவுக்கு வர முடியாது என்பதாக அவர்கள் நின்று இன்றைக்கும் அனுபவம் இல்லாம அப்படியே நிற்கிறாங்க. ஆனால் இந்த தமிழ்ல வந்த அந்த புராணத்துல வந்த அந்த கதை, இந்த கதை நீங்க போய் இரண்யனை, அதாவது நம்ம நரகாசுரன், அதாவது இரண்யனை வதைத்த நரசிங்க அவதாரம் கதையை நீங்க வடமொழியில தர முடியாது. தமிழ்ல தான் இருக்கும் அந்த கதையும். அது வைணவங்கிற பேர்ல இருந்தாலும் வடமொழியில கிடையாது. அதுல என்ன நுட்பம் என்று கேட்டா, இப்ப நீங்கெல்லாம் எல்லாரும் வீட்டுல இருந்தா வந்திருக்கிறோம். உள்ள எது வெளியே எது என்று கேட்டா, வாசல்ல நின்று இந்த பக்கம் வெளியில உள்ள இருக்கிறது, இடது பக்கம் உள்ளே, வலது பக்கம் வெளியே சொல்லிடலாம். வாசகால் உள்ள இருக்குதா வெளியே இருக்குதான்னு கேட்டா என்ன சொல்ல முடியும்? வாசகால் உள்ளவும் கிடையாது வெளியவும் கிடையாது. அப்ப வாசகால் எங்க நிக்குது? இந்த கொள்கையை பிளேட்டோ அரிஸ்டாட்டில் எல்லாம் திணறான். அரிஸ்டாட்டில் என்ன பண்றான், பிளேட்டோ எல்லாம் என்ன பண்றான்னா நடுன்னு ஒண்ணு பேசுறான். கோல்டன் மிடில்னு பேர் இருக்கு, தங்க போல ஒண்ணு பேசுறான். ஆனா அவனால அதை சொல்ல முடியல, அனுபவிக்கிறதுனால சொல்ல முடியல. இன்னைக்கும் நீங்க அதை தப்பா நினைச்ச கூடாது. சங்கராச்சாரியார் வரைக்கும், ராமானுஜர் வரைக்கும் இவங்கெல்லாம் அனுபவிக்கல. தத்துவம் பேசுவாங்க, அறிவாளிங்க தான் அவங்க, ஆனா அனுபவிக்கல. அனுபவிக்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சாதான் இதுக்குள்ள நீங்க வர முடியும். அந்த விஷயம் தான் அதுல இருக்கிற விஷயம். அதுல என்ன அப்படின்னு கேட்டா, உள்ளே இருந்தா வாசகால் உள்ளன்னு சொல்லணும், வெளியே இருந்தா வெளியேன்னு சொல்லணும். 2ம் சொல்ல முடியாத வாசகால் ஒண்ணு நடுவுல இருக்குதுன்னு சொன்னா, நடு என்பது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். திருக்குறள்ல நீத்தார் பெருமை எல்லாம் வரும், நடு நிற்றல் அப்படின்லாம் வரும். திருக்குறள் கேட்டிருப்பீங்க. நடுவுல இரு நீங்க கூட சொல்லுவீங்க, வாசகால நிக்காத அப்படின்னு எல்லாருமே வீட்டுல சொல்லுவோம். ஏன்னா அதை கடவுள் மாதிரி நாம மதிக்கிறோம். நம்ம மரபுல அது வேற எங்கேயும் அந்த மாதிரி இப்பெல்லாம் நம்ம வாசகால் வைக்கிறதே இல்லாத போச்சு, அது வேற இருக்கு. ஆனா இந்த பகுதியில கண்டிப்பா வாசகால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்ப சென்னை போன்ற நகரங்கள்லாம் வாசகால் இல்லாம போச்சு. அதாவது காலை வைக்கிற ஒரு இடம் கிடையாது, தலைக்கு மேல ஒரு 3 இருக்கும், மொட்டை மாடி மாதிரி. அதனால அந்த வாய்ப்பு இப்போ எல்லாருக்கும் இனிமே நம்ம சொல்ல முடியுமா தெரியாது. ஆனா இந்த வாசகால்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னா அதோட தத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளியே உள்ள 2 இருந்தாதான் அது இருக்கும்.
இது இருந்தாதான் வெளியே உள்ளன்னு சொல்ல முடியும். அப்ப அது உள்ள இருக்குதா வெளியே இருக்குதான்னு கேட்டா அதை சொல்ல முடியாது. உள்ள வெளியேன்னு சொல்றது அது, ஆனா அது உள்ளவும் இல்லை வெளியவும் இல்லை. இது இருந்தாதான் உள்ள வெளியே இருந்தாதான் அது. இப்ப நீங்க போய் வீட்டுல வாசகால நின்று யோசனை பண்ணி பாருங்க. அதாவது ஒண்ணும் நான் எதுவும் என்ன பண்ணல, மிரட்டல, ரொம்ப நம்ம வீட்டு வாசகால வச்சுதான் விஷயத்தை சொல்றேன். அதாவது வாசகால்னு ஒண்ணு இருந்தாதான் உள்ள வெளியேன்னு சொல்ல முடியும். வாசகால்னு ஒண்ணு தனியா எங்க இருக்காது, உள்ள வெளியே இருந்தாதான் வாசகால் இருக்கு. புரியுதா? அது எல்லா வீட்லயும் வாசக்கால் இருக்குது. ஆனா அது மாதிரி இருக்கிறவனுக்கு பேர் தான் கடவுள். கடவுள்னு ஒண்ணு தனியா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா, நல்லது கெட்டது ஆண் பெண் இதெல்லாம் தாண்டி இதுங்களுக்குள்ள இருக்கிறதே தவிர தனியா அதை சொல்ல முடியாது. அதாவது கடவுள் விஷயத்துல ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கணக்கம்பட்டி சாமி நமக்கெல்லாம் கடவுள், சர்க்குரு நமக்கெல்லாம் கடவுள். ஆனா கடவுள் என்பவர்னு ஒரு விஷயம் வரும்போது அதை வச்சுதான் இவரை கடவுள்னு நாம சொல்றோம், அல்லது இவரை வச்சு கடவுள் இருக்கிறார்னு சொல்றோம். இதுல என்ன அர்த்தம் இருக்குது? இதுக்குதான் திருமூலர் ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். ஜீவன் என சிவன் என்ன வேறு இல்லை, ஜீவனார் சிவனாரை அறிகிலர், சீவனார் சிவனாரை அறிந்த பின் சீவனார் சிவன் ஆயிட்டு இருப்பரே. இது ஒரு முக்கியமான திருமந்திரத்துல போதன் அப்படிங்கிற தலைப்புல வர்ற ஒரு பாட்டு. இந்த ஜீவன் சிவன் அல்லது சீவன் சிவன் அப்படிங்கிற சொல்ல வச்சுக்கிட்டு சீவனார் சிவன் ஆயிட்டு இருப்பரே, இதுதான் விஷயம். அதுதான் இப்ப நீங்க கணக்கம்பட்டியார் எப்படி இருக்கிறார், அவருடைய நிலவரம் என்ன, அல்லது சித்தர்களுடைய நிலவரம் என்ன, நம்மளை மாதிரி பார்க்கிற உருவமா இருந்தவங்க கடவுளா எப்படி தெரிகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரே பதில் திருமூலர் தருகிற பதில், சீவனார் சிவன் ஆயிட்டு இருப்பரே. இதான் இப்ப நாம இவரை கடவுளா பார்க்கிறது அல்லது கடவுள் இவரா தெரிகிறது. திருமூலர் சொல்ற அந்த பாட்டுக்கு சீவனார் சிவன் ஆயிட்டு இருப்பரே, இதுல உங்களுக்கு ஒரு சின்ன அடிப்படை ஒண்ணு வேணும். என்ன அடிப்படை வேணும் அப்படின்னு கேட்டா, இந்த கடவுளாக ஆகிறவர் ஜீவனாக நம்மை போல உடம்பிலே வாழுகிறவர். அதே விஷயம் நமக்கும் ஒரு காலத்துல வரணும். இந்த பிறப்புல வருதா அல்லது எந்த பிறப்புல வருதா அல்லது அவங்கள மாதிரி நாம முயற்சி செஞ்சு அடையிறோமா, அதெல்லாம் கிடையாது. ஆனா அந்த மாதிரி கடவுளிடம் சேருவது என்பதாக ஒரு விஷயம் இல்லாம பிறப்பு முடிவுக்கு வராது. என்ன ஒண்ணு, இவரை மாதிரி நாம எல்லாருக்கும் செய்யற நிலைமையில இல்லைனாலும் கடவுளை அடையாம நாம பிறப்ப முடிவுக்கு கொண்டு வர முடியாது. அதுல எல்லாரும் தெளிவா இருக்கணும். இப்ப நாம இந்த பிறப்பு ஏண்டா சாமி இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறோம், ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா இது என்னைக்கு முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? சர்க்குரு தீர்த்து வைப்பார்னு வர்றது வேற. ஆனா சர்க்குரு தீர்த்து வைக்கிறது சினிமாவில் காட்டுற மாதிரி ஒரு விஷயமா இல்ல. அது உட்கார வச்சு நீங்க எந்த அளவுக்கு அதுக்குள்ள ஈடுபடுறீங்கன்னு பார்த்து உங்களுக்கு அதை செய்யலாமா வேணாமா, நீங்க எந்த அளவுக்கு அதுக்குள்ள உள்ள வர்றீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு அதுல நம்பிக்கை இருக்குது, எல்லாத்துக்குள்ளயும் உள்ள போய் தான் என்ன பண்றாரு, ஒவ்வொரு ஆளுக்குமான விஷயத்துக்குள்ள அவர் நுழையிறார். நீங்க இதெல்லாம் நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரியாது. இங்க வர்றவங்களுக்கு பெரும்பாலும் அந்த நம்பிக்கை உண்டு. நேற்று இதே பகல் 11-12 மணி வியாழக்கிழமை நேற்று மயிலாப்பூர் கோயிலுக்கிட்ட போற ஒரு அம்மாவை பார்த்துட்டேன். துரத்தி நிறுத்தி காசு கொடுத்தாலும் வேணாம், சோப்பாடு கொடுத்தாலும் வேணாம், இது என்ன நீ என்ன ரெண்டா கொடுக்குற ஒன்னா கொடுக்குறன்னு கேள்வி கேட்டு வேணான்னு போயாச்சு.
அதுக்கப்புறம் அப்படி இன்னொருத்த ஒரு பக்கம் போய் வர, அவரு ஏற்கனவே பார்த்தால்தான், அவர்கிட்ட எப்ப எது கொடுத்தாலும் வாங்க மாட்டார். சாமி ஏதாவது உனக்கு என்ன காசு வேணுமா, நான் தரேன், சாமி கொடுங்க, அப்புறம் கம்மன் இருந்தார். அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்றீங்களா, சாப்பாடு உனக்கு போ, சாய்பாபா கோயிலில் கொடுப்பாங்க, சாப்பிட்டு போ அப்படின்னார். மூணாவது என்ன பண்ணார், சரி ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் கண்ணால பார்த்தார். ஓ இவன் விடமாட்டான் போல இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் பகல் 12 மணிக்கு நடந்த விஷயம். ஆனா கடைசி வரைக்கும் அவங்களை என்ன பண்ண முடியல, பிடிக்க முடியல. நாம அவங்களோட அதாவது அவங்க நம்மளை கவனத்துல வச்சுக்கிற அளவுக்கு கூட நாம போறது பெரிய விஷயம். இது நீங்க ஒரே மாதிரி சித்தர்களை உலகத்துல பார்க்க முடியாது. இப்ப இவர் இருக்கிறாருன்னா, நான் போன குரு பூஜை விழாவோட சொன்னேன், சித்தர்கள் அப்படின்னு ஒரு பேர் வந்துட்டாலே, இப்ப சில பேர் சொல்லுவாங்க, என்ன இவரு கண்டவங்க எல்லாம் போய் சித்தர் இருக்கிறாரு, இவருக்கு இப்படி எல்லாம் போய் சொல்றாரு அப்படின்னு சில பேர் என்னைய கேட்பான். எப்ப நாம இங்க உட்காந்துங்கிற எல்லாருலயும் சில பேர் படிச்சவங்க இருப்பாங்க, சில பேர் படிக்காமலே கடவுளை நம்பங்கிற இருப்பாங்க, சில பேர் வாழ்க்கையில இப்பதான் ஏதோ ஒரு வகையில அவங்க அதிர்ஷ்டசாலியா இங்க உட்கார்ந்து இருப்பாங்க. இப்படிலாம் சில பேருக்கு உண்டு, ஏற்றத்தாழ்வு உண்டு. அந்த மாதிரி சித்தர்கள்ல தொடக்க நிலையில பயிற்சியா உட்கார்ந்து இருக்கிறவங்களும் உண்டு. அதுக்கப்புறம் கடவுளை இழுத்து பிடிச்சி கேள்வி கேட்டு, நீ எனக்கு சாப்பாடும் கொடுக்க வேணாம், காசும் கொடுக்க வேணாம்னு அவனை கேள்வி கேட்கிறவங்களும் உண்டு. நம்மளையே அவங்க என்ன சொல்றது, சுத்தமா கிட்ட சேர்க்காத நெருப்பா. நான் கூட ஒரு சமயம் நினைச்சது உண்டு, இந்த சித்தர்கிட்ட போய், எப்பா நீ கொஞ்சம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, பயம்தான். ஏன்பா நீ கடவுளை அனுபவிக்கிறது தான் இவ்வளவு பெரிய ஆளா சுத்தர, எனக்கு நல்லா தெரியுது. ஆனா அடுத்தவங்களுக்கு தெரியாது, உனக்கு எப்பயா கடவுள் விமோசனம் கொடுப்பான்னு அவரே 4 கேள்வி கேட்கணும் போல எனக்கு தோணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் அப்படிப்பட்ட ஆள் தான். அப்படியும் தோணுச்சு நேத்து. ஏன்னா அவங்க அதுக்கும் நம்மளை விட மாட்டாங்க, ஒரு பார்வையிலே தீர்ச்சி அனுப்புவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய தீர்த்தன்யம் அதிகமா இருக்கும். இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, அதெல்லாம் தாண்டின ஒரு வாய்ப்பை இவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுல என்ன இடைவெளி இருக்குது. இது இல்லாம இல்ல. இப்ப பழனி முருகன் இருக்காரு, இப்ப இவங்க இருக்கிறாங்க, இன்னும் கீழ் லெவல்ல சித்தர்களும் இருக்கிறாங்க, நடமாடிக்கிட்டு இருக்கிறாங்க, நிறைய பாக்குறோம். அதுல இவங்க கொடுக்கிறாரு. இப்ப நானும் இப்போ நிறைய சித்தர்கள் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த எல்லாருக்கும் வாரி வழங்கின சித்தரை விரல் விட்டு எண்ணிடலாம். புரியுதா உங்களுக்கு? நீங்க சித்தர்கள் ஆயிரக்கணக்கான பேரு, லட்சக்கணக்கான பேர் இந்த நாட்டை வாழ வச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க படிக்கிற அந்த என்னது அது துவாதச ருத்ரர்கள், அப்புறம் 33 கோடி தேவர்கள்னு படிக்கிறீங்கல்ல, அவங்க எல்லாம் யாரும் கிடையாது, இந்த சித்தர்கள் தான். அதை அந்த மாதிரி கற்பனையா நாகரிகமா சொல்றது வேற. ஒரு 4 தெருவுக்கு ஒன்னாவோ, இல்ல ஒரே தெருவுல 4 பேரோ, இல்ல குறைஞ்சபட்சம் நீங்க நாடு முழுக்க, அதாவது நான் சொல்றது உலகத்துல எந்த நாட்டை வாழ வைக்கிறாங்களோ இல்லையோ, தமிழ்நாட்டை வாழ வைக்கிறத நான் பாக்குறேன். 4 தெருவுக்கு ஒருத்தராவது, இல்ல ஒரு தெருவுக்கு 4 பேர், அந்த இடத்துக்கு ஏற்ற வேலைக்கு ஏற்ற மாதிரி ஆளுங்க நிக்கிறாங்க, அவங்கள வச்சு வேலை நடக்குது. ஆனா இதுங்கள்ல இவ்வளவு சித்தர்கள்ல ஒரு 4-5 பேரு இல்ல ஒரு 10 பேர் தான் கொடுத்த வரலாறுல வருவாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சில சித்தருக்கு நீங்க நிறைய பேர் போய் பூஜை பண்றவங்க இங்க நிறைய பேர் இருப்பாங்க. இங்க சென்னையில இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேரு, நிறைய சித்தருக்கு அப்புறம் கல்லுக்கட்டி ஐயாம்பாங்க, காவாங்கர ஐயாம்பாங்க, அதுக்கப்புறம் கோர்ட் ஐயாம்பாங்க, ஏகப்பட்ட சித்தருக்கு சமாதி இருக்குது. இவங்க போறாங்க, தனித்தனியா நிறைய பேர் போறாங்க. ஏன் அவங்க கணக்கம்பட்டி சித்தர் மாதிரியோ அல்லது பரஞ்சோதி பாபா மாதிரியோ பெரிய அளவுல பேர் வாங்கல? பேர் வாங்கலன்னா கடவுள் அனுபவத்துல குறை கிடையாது, கடவுளை கலக்கிறதுல குறை கிடையாது. பேர் தெரியாமலே நிறைய பேர், இப்ப நான் சொல்றேன்ல, நடமாடிக்கிட்டு ஒரு பைசா கூட வாங்காம சுத்துறவங்க எல்லாம் அவங்க பேரே தெரியாது கடைசி வரைக்கும். அவங்க யாரு கூடயும் யாரையும் வச்சுக்க மாட்டாங்க, சமாதி ஆகிறதே தெரியாது அவங்க. அந்த மாதிரியே நிறைய பேர். இவங்கெல்லாம் அந்த இடத்துல கடவுளோட ஆணையை ஏற்றுக்கிட்டு வேலை செஞ்சுட்டு போயிடணும், அவ்வளவுதான். ஆனா கடவுள் விஷயத்துல இவங்களை அவங்கள ஒன்னாதான் கலக்குறாங்க. ஆனாலும் இவங்கள மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கிற மாதிரியே ஒரு சில சித்தர்கள் எப்படி வராங்க? இதுக்கு நடுவுல நாம கொடுக்கிறவங்க கிட்ட வாங்குறமே, நாம என்ன செய்யறதுன்னு கத்துக்கிறது. இது 2 தான் இப்ப நமக்குள்ள, அதாவது குருவை அனுபவிக்கிறதுனா என்ன அப்படிங்கிறதுக்குள்ள வர விஷயம். ஏன்னா இப்ப நமக்கு இருக்கிற நேரத்துல நான் கொஞ்சம் எளிமையாவும் ரொம்ப தத்துவமா உள்ள போகாம, எனக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஆசை என்னன்னு இருக்குது, திருமூலரே ஒரு பெரிய அளவுல சர்க்குரு நெறி அப்படின்னு ஒரு தலைப்புல நிறைய பாட்டு பாடியிருக்கார்.
அது முழுக்க பாடம் நடத்துற மாதிரி நான் சொல்லலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அது ஏதோ ஒரு விஷயமா கேட்டுட்டு போகாம நமக்குள்ள இருக்கிற அனுபவமா பாக்குறதுக்கு தான் நான் கொஞ்சம் இதை நம்மோட சித்தர் அனுபவத்தோட வச்சு கொஞ்சம் விரிவா சொல்றேன். அதுல நல்லா பாத்துங்க. இது எனக்கு ஏதோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட சைவ சித்தாந்தம் படித்த ஒரு ஆளா பேசல. நான் எவ்வளவு சித்தர்களை பார்த்திருக்கிறேன், அதுல இது எப்படிப்பட்ட விஷயம் அப்படி உங்களோட நான் அதை பகிர்ந்துக்கிறேன். இப்ப நீங்க இங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னா இவரை பார்த்தவர் வந்திருப்பீங்க, இவர் மூலமா இன்னைக்கு இல்ல கேட்டு இவர் என்ன செய்வாரு, ஏதாவது நம்ம குடும்பத்துல பிரச்சனையை தீர்த்துக்கலாம் அப்படின்னு வந்திருக்கிறவங்க இருக்கிறீங்க. அதனால என்னுடைய அனுபவமா சில விஷயமா நான் சொல்றேனே. எனக்கு ஏறக்குறைய இந்த மார்க்கத்துல ஒரு 4 வருஷமா தான் அனுபவம். அதுக்கு முன்னாடி நான் நிறைய படிச்சிருக்கிறேன், நிறைய பேசியிருக்கிறேன், அதாவது சித்தாந்தமா உலகம் முழுக்க பேசியிருக்கிறேன், இலங்கையில நிறைய பாடம் எடுத்திருக்கிறேன். அது வேற. சித்தர்கள் அப்படின்னு எனக்கு முத அறிமுகமானது, அறிமுகம்னா நேரா பார்த்து கிடையாது. ஒரு சிலர் இருக்கிறாங்க, ஐயா நான் திருவாமியூர் மருந்தீஸ்வரர் கோயில சொற்பொழிவு பண்ணுவேன், அவர் என்ன பண்ணுவாரு, அது கூப்பிடுவாரு மருந்தீஸ்வரர் கோயில்ல இருந்து நான் சொற்பொழிவு பண்ணுவேன், ஒரு சித்தருக்கு நான் போறேன்னுவாரு. அப்பெல்லாம் பரஞ்சோதி பாபா மறையிற காலம் கூப்பிடுவாரு. நான் சொல்லுவேன், நம்மளெல்லாம் இதுக்கெல்லாம் பழக்கம் இல்லப்பா, வேணா சொற்பொழிவு முடிஞ்ச உடனே ஒரு 500 ரூபா கொடுப்பாங்க, அதுல ஒரு 100 ரூபாய் அங்க டீ காப்பி சாப்பிட்டு மீதி அவர்கிட்ட கொடுத்துருவோம், நீ போய் ஏதாவது வாங்கி கொடுத்துக்கோ. அவருக்கு வண்டிக்கு ஒரு பெட்ரோல் போட்டு அவர் போயிடுவார். அவருக்கு ஒன்றும் இல்லை, பரோட்டா தான் அப்பெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. இதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு, பரஞ்சோதி பாபா சமாதி ஆக போறாருன்னு எனக்கு கூப்பிடுறாரு. ஒரு 3 நாளா கூப்பிடுறாரு, எப்பா என்னால இதெல்லாம் வர முடியாது அப்படின்ட்டு. அவரு போய் எல்லாம் சமாதி ஆயாச்சு. அதுக்கப்புறம் நான் இலங்கைக்கு போய் சொற்பொழிவு பண்ணிட்டு வரும்போது என்ன பரஞ்சோதி பாபாவுடைய 45வது மண்டல குரு பூஜையில பேச சொல்லி கூப்பிடுறாங்க. அதாவது உங்களுக்கு தெரியும் 48வது நாள் மண்டலம் 45, அதாவது 3 நாள் அவர் கணக்கு முன்ன பின்ன வரும்னு வச்சுங்களேன். ஏன்னா அந்த 3 நாள் கொண்டாந்து சமாதி வைக்கிறது. அந்த 48வது நாள் மண்டல பூஜையில என்ன கூப்பிடுறாங்க. அப்ப அன்னைக்கு நான் சொற்பொழிவு பண்றேன். அதை தொடர்ந்து உடனே பரஞ்சோதி பாபா கூட இருந்த வெங்கட்ராம சாமின்னு சித்தர், அவரும் இவங்க 2 பேருமே சின்னவர் பெரியவர்னு பேர். சென்னையில் அவருக்கும் மேலையூர்ல பரஞ்சோதி பாபாவுக்கு சமாதி, திருப்போரூர் பக்கத்துல வெங்கூர் அப்படிங்கிற ஊர்ல இவருக்கு சமாதி, பால்நல்லூர். இவர் பரஞ்சோதி பாபா, அவருக்கு வெங்கூர் பக்கத்துல அவருக்கு சமாதி. யாருக்கு, வெங்கட்ராமசாமி. அந்த குரு பூஜைக்கெல்லாம் என்ன பேச கூப்பிட்டாங்க. அந்த குரு பூஜையில சொற்பொழிவு கேட்டதை வச்சுதான் என்ன இங்க கூப்பிட்டாங்க. இது நான் எதுக்கு சொல்றேன்னா, இவங்க யாரும் அதே மாதிரி நம்ம கணக்கம்பட்டி ஐயா சமாதி ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன கூப்பிடுறாங்க. அப்பவும் எனக்கு இந்த சமாதியெல்லாம் நம்ம வர விருப்பம் இல்லப்பா அப்படின்னு எதை சொல்லிடுறேன். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஆனா இந்த சமயத்துல ஒரு வாழும் சித்தரோட அந்த தொடர்பு நமக்கு கிடைக்குது. இவங்க என்ன பண்றாங்க, நான் எந்த சித்தரையும் சமாதி சமயத்துல பார்க்கலனாலும் சமாதி ஆன பிறகாவது என்ன வர வச்சு அவங்க என்ன பண்றாங்க, எனக்கு கத்துக் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறது தான் நான் இப்ப உங்க கூட பேசுறது. நான் ஏதோ இந்த சித்தாந்தமா பேசினா எந்த வாத்தியா இருக்கும் அனுபவம் வராது. நல்லா கேட்டுங்க, பெரிய தத்துவவாதியா இருக்கலாம், நிறைய படிச்சிருக்கலாம், தமிழ் படிச்சிருக்கலாம், அவன்லாம் சித்தர்னா யாருன்னே தெரியாம போயிருப்பான். நிறைய பேர் உங்களுக்கு தெரியும், யாராவது 1-2 பேர் பிரச்சனை இல்லை எங்கேயாவது சுத்தி இருப்பான தவிர, இந்த படித்தவங்க யாரும் இதை ஒத்துக்க மாட்டாங்க. இன்னும் சித்தர் இலக்கியம் படிப்பாங்க, நாதன் அது இதுன்னு படிப்பாங்க, நட்டகல் அது இதெல்லாம் படிப்பாங்க. அதை படிச்சு அவங்க வேற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது என்ன இலக்கியம், வெளி இலக்கியம், இதை என்னது தலித் இலக்கியம், அந்த மாதிரி எல்லாம் ஒடுக்கி வச்சுட்டாங்க, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு வரலாறு எழுதிட்டு இருப்பாங்க. அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அனுபவங்கிறது நான் அப்பதான் முத கண்டுபிடிச்சேன். எப்படி கண்டுபிடிச்சேன்னா, திருமுறையில் இருக்கிற மாணிக்க வாசகரே சித்தர் அப்படின்னு கண்டுபிடிச்சேன். இந்த சித்தர்களை பார்க்க தான் ஒரு ராஜாவா அமைச்சரா இருந்து தூக்கி போட்டுட்டு பைத்தியக்கார மாதிரி அலைஞ்ச ஒரு வரலாற்றுக்குள்ள எனக்கு தெரிகிற ஒரு பெரிய சித்தரா மாணிக்கவாசகர் தெரிஞ்சார். மாணிக்கவாசகர் திருவாசகம் இப்ப வந்தவொடனே நான் பார்த்தேன், திருவாசகம் முற்றுவதல் அது ரொம்ப பொருத்தமானது. எதுல, திருமுறையிலேயே மாணிக்கவாசகருடைய திருவாசகம் இந்த நெறியில கடவுளை அனுபவிக்கிறது, கடவுள் நம்ம பின்னாடி வர்றது அப்படிங்கிறதுக்குள்ள ரொம்ப தெளிவா நம்மளை வழி நடத்துற ஒரு நூலா உங்களுக்கு தெரியும். நீங்க அதை படிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்னும் தேவை, ரொம்ப படிக்க தேவையில்ல. அவருடைய போற்றி திருவகவல், கீர்த்தி திருவகவல், திருவண்ட பகுதி, இதுக்குள்ளேயே இந்த சித்தர் மார்க்கத்தினுடைய ஒட்டுமொத்த அனுபவத்தையும் கடவுளை அனுபவிச்சு சொல்ற எல்லா விஷயமும் அதுக்குள்ள இருக்கும்.
சிவபுராணம் பரவாயில்ல, அதை விட்டுருங்க. சிவபுராணம் தான் எல்லாரும் சொல்றது, நமச்சிவாய வாழ்கனா. அதை தாண்டி இந்த போற்றி திருவகவல், கீர்த்தி திருவகவல், திருவண்ட பகுதி படிச்சீங்கன்னா, அதாவது நான் குழந்தையா பிறந்து உலகத்துல இருக்கிறவன்னா என்ன அலக்கழிச்சு, வாழ்க்கையில நான் அலக்கழிஞ்சி, அன்பு எனக்கு வந்து நான் பைத்தியக்கார மாதிரி திரிஞ்சு உலகத்துல இருக்கிறவன் என்ன கேவலமா பார்த்து, அதுக்கப்புறம் தாயே ஆகி வளர்த்தனை போற்றின்னு சொல்றாரு பாருங்க. அது எல்லாம் இந்த மார்க்கத்துல இதுக்குள்ள வர்ற எல்லாருக்கும் அது எவ்வளவு உண்மைன்னு தெரியும். எது படிக்கிறவனுக்கெல்லாம் அது அனுபவமா தெரியாது. இந்த மார்க்கத்துல வர்றவங்களுக்கு தான் நேரா அது உண்மை அப்படின்னு தெரியும். ஏன்னா இவங்க பார்க்கறதுக்கு அப்படி இப்படி நடமாடி அப்படியே நமக்கு கடவுளை அப்படியே, கடவுள்னா என்ன செய்வார் அப்படிங்கிறத கடவுள் நேராவே செய்ய முடியாது. எப்பயாவது நீங்க பார்த்துருக்கிறீங்களா? கடவுள் நேரா செஞ்சு சினிமாவில் மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. இப்ப நான் ஒரு நிகழ்ச்சி ஒன்று பார்த்தேன். ஒரு நாள் திடீர்னு இதே நம்ம கணக்கம்பட்டி ஐயா கார் இங்கே நிற்கிது. இதே மாதிரி அவருக்கு அங்கே கார் கிடையாது. அவர் திடீர்னு கூப்பிடுவார், கார்ல போவோம். ஒரு நாள் திடீர்னு ஏதோ வழியில சுத்தனா அந்த கார் ஒரு கடைக்கு முன்னாடி போய் நிற்கிது. 11:30 மணி 12 மணிக்கு. எனக்கு ஆச்சரியம், இந்நேரத்துக்கு இங்கே கடை திறக்குது. அந்த கடைக்குள்ள போய் தோசை வாங்கின்னு வரோம். அந்த கடையில பார்த்தா அன்னைக்கு எதுன்னு விற்கல. என்னன்னு கேட்டா, ஐயா ஒன்றும் விற்கல, இன்னைக்கு ஏதோ மார்க்கெட்ல இந்த மாதம் பூரா எங்களுக்கு வியாபாரமே ஆகலன்னா. அப்புறம் அப்படி மேலே பார்த்தா வைகுண்டர் ஐயா படம் இருக்குது. நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, நாம நல்லவங்களா இருந்து நாம இந்த சித்தர் மார்க்கத்துக்குள்ள வந்து அதுல உண்மைன்னு தெரிஞ்சு யாரையாவது ஒரு குருநாதரை பிடிச்சிக்கிட்டா, இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளை அனுப்பி நமக்கு தெரியாம நம்மளை வாழ வைக்கிறதுக்கு இவங்க வேலை பார்க்கறாங்க. இதை பிடிக்கிற ஒரே இடம் இந்த மார்க்கத்துல மட்டும்தான், வேற எங்கேயும் நீங்க பிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் போன மாசம் ஒரு இடம் போறோம் கார்ல, ஆர்டிஸ்ட் பக்கம் கார் நிக்குது. நின்ன உடனே அவர் என்ன சொல்றாரு, இறங்கி எதிரில் இருக்கிற காரை தொடங்கி சொல்றாரு. அதாவது நான் போய் டீ கடையில போயிட்டு காப்பி வாங்கி கொடுக்குறோம். சரி ஏதோ காப்பி ஊற்றிட்டாரு போதுங்க, அதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு காப்பியும் கார் மேல எதிரில் இருக்கிற கார்ல படலை. ஆனா நான் துடைக்கிறேன். அப்புறம் காருக்காரன் வந்து பார்க்குறேன், என்ன பேண்ட் ஷர்ட்டை போட்டு ஒருத்தன் காரை துடைச்சுன்னு இருக்கிறானே அப்படின்ட்டு. அந்த முதலாளி அவர் ஒரு நல்ல ஒரு வசதியான ஆள் தான். அவர் ஏதோ பார்க்குறாரு. ஒன்றும் இல்லை, ஏன் ஐயா துடைக்கி நாங்கள் பார்த்துக்கிறேன். இல்லை இல்லை துடைச்சிட்டேன். இது எதனால துடைச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? இன்னைக்கு எனக்கும் தெரியாது. ஆனா இப்போ இங்கே கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பினாங்க. தெரியல, வெளிநாட்டுக்கு அப்பா அம்மா பையன் மருமவ 4 பேரும் காரில் போனாங்க. திருவண்ணாமலைக்கு போகிற பஸ்ஸு திரும்புது திண்டிவனத்தை தாண்டி. அது வந்த வேகமும் இந்த கோயம்புத்தூர்லேருந்து போன காரும் இடிச்சு 4 பேரும் ஒரே நேரம் செத்து போயிட்டாங்க. தெரியுமா? இப்போதான் 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் இருந்து காப்பாற்றிருப்பாங்க. யாருக்கு தெரியும்? புரியுதா நான் சொல்றது? அந்த காரை ஏதோ என்ன சும்மா தொடங்கி சொல்றாங்கன்னு நமக்கும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அதுக்குள்ள எதை வச்சு எதை காப்பாத்துறாங்கன்னு யாருக்கு தெரியும்? இது நான் சொன்னா வெளியில இருக்கிறவன் சிரிப்பான். ஆனா இங்க வர்றவன் தான், ஓ இது இந்த சர்க்குருநாதர்கள் பண்ணுகிற இவங்க. ஏன்னா இதெல்லாம் நான் ரொம்ப காலத்து விஷயம் சொல்லல, ஒரு மாசம் இந்த மாதிரி என்ன அனுபவிக்க வைக்கிறதுனால, ஓ இந்த மார்க்கத்துல இவனை புரிய வைக்கணும்னு இவங்கெல்லாம் சமாதியா. இன்னும் கேட்டா, சமாதி ஆவறதுக்கு முன்னாடி செய்யற வேலையை விட சமாதி ஆன பிறகுதான் அதிகமா செய்வாங்க. அது நல்ல ஞாபகம் வச்சுங்க. அது ஏதோ நீங்க குறையா நினைக்காதீங்க. இப்ப பாம்பன் சாமி கோயில் உங்களுக்கு தெரியும், சென்னையில திருவாரூர்ல இருக்கிறவங்க எல்லாம் அவர் சமாதியாகி 50 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இப்பதான் ஆயிரக்கணக்கான கூட்டம். நேற்று பௌர்ணமி பாத்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் இருந்திருப்பான். ஏன் அங்க இப்ப வர்றாங்க அப்படின்னா, அது நீங்க போய் நல்லவங்க பழக பழக அந்த சமாதி அப்படியே விளங்கும். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் 2 பேரும் கூட இருக்க மாட்டான். அவங்க சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி இங்க நிறைய பேர் இருந்திருப்பீங்க, இங்க நிறைய பேர் அவர் செய்ய இருந்திருப்பாரு. ஆனா இவர் அளவுக்கு வள்ளலார்கிட்ட ஆள் இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுங்க. வள்ளலார் ராமலிங்க அடிகளார் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, ஜோதி. அவர்கிட்ட அவர் கட்டுறாரு. யார் கொடுத்தா? நெல்லு இடம்லாம் யார் கொடுத்தது? உங்களை மாதிரி ஆளுங்க. உங்களை மாதிரினா சாதாரண மக்கள் தான் கொடுத்தாங்க. எதுக்கு? அந்த ஊர்ல அவரு சத்திய ஞான சபை கட்டுறதுக்கு சாதாரண அந்த லிஸ்ட் போட்டிருக்காரு வள்ளலார். நீங்க போய் புக்க பாருங்க. அது அவருடைய வரலாறுக்குள்ள எத்தனை பேர் இடம் கொடுத்தாங்க, எவ்வளவு இடம் கொடுத்தாங்க, முதல்ல சோறு போடுறதுக்கு எத்தனை பேர் கால்படி அரிசியில இருந்து, ஒரு படி அரிசியில இருந்து, ஒரு மூட்டை நெல்லுல இருந்து எத்தனை பேர் கொடுத்தாங்கன்ற எல்லா பட்டியலும் வச்சிருக்கிறார். ஆனா படித்தவங்கிற பேர்ல ஒருத்தன் கூட நல்லவன் இல்லை. என்ன சார் நீங்க இப்படி தொப்புன்னு உடைக்கிறீங்க கேட்காதீங்க. தொழூர் வேலாயுத மொழியா இருந்தாரு, இன்னும் நிறைய பேர்லாம் இருந்தாருன்னு கேட்பீங்க. அவங்களாம் யார் தெரியுமா?
வள்ளலார் மறைஞ்ச உடனே ஓடி போய் பிரசிடென்சி காலேஜில் வேலை வாங்கிக்கின்னு சங்கராச்சாரியார் வரலாறு எழுதினார். எவ்வளவு கேவலமா இருக்கு. வள்ளலார் வரலாறு எழுதல, எப்படி மறைஞ்சாருன்னு எழுதல, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எழுதல. புரியுதா உங்களுக்கு? அவர் மறைஞ்ச உடனே அவர் வள்ளலார் இருக்கும் போதே ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறார். எல்லா மக்களுக்கும் ஆன்மீகத்தோட பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறார். இவரை தான் பிரின்சிபாலா போகணும்னு நினைக்கிறார். அப்புறம் தொடங்கலன்னு வரலாறு எழுதுவாங்க வள்ளலார். அப்புறம் கல்வி நிலையத்தை தொடங்கவில்லை. அது இல்ல, கூட வரவனை பார்ப்பாங்க, இது சரி விளங்காதுப்பா, இவனை வச்சு நாம என்னத்த பண்றதுன்னு அப்படி சைலண்ட் ஆயிடுவான். இப்ப புரியுதா? நல்ல வேலை செய்யணும்னா சர்க்குரு கிட்ட இருக்கிறவங்க அந்த எண்ணத்தை விரிவடைய வைக்கணும். ஆனா வரலாறு நீங்க படிக்கும்போது எக்கு தப்பா எழுதுவானோ வரலாறு. அவர் கல்வி நிலையம் தொடங்க இருந்தார், அதை நிறுத்தி விட்டார் அப்படின்னு தான் எழுதுவான். ஆனா உண்மை அது இல்ல. கூடகிறவன் பவுசு தெரிஞ்சிடும் அவருக்கு. ஓ இப்ப நீங்க கூட நீங்க எத்தனை பேரு கூட பழகினாலும் ஓ கூட இருக்கிறவன் இவ்வளவுதான் செய்வான், இதுக்கு மேல நம்மளால ஒண்ணு இப்போ இதனால ஒண்ணு நம்ம என்ன செய்யறதுக்கு இருக்குது. இப்ப நான் அடிக்கடி ஒண்ணு சொல்லுவேன், நம்ம போய் கோயிலை சுத்தமா வச்சிருக்கணும், கோயில் கட்டணும், கும்பாபிஷேகம் பண்ணணும்னு எதுக்கு நினைக்கிறோம்? அப்ப சாமி வந்து மழையில நனையக்கூடாதுன்னு கட்டுறோம். கடவுள் மழையில நனையக்கூடாதுன்னு கோயில் கட்டுறோமா? எதுக்கு கோயில் கட்டுறோம்? அப்படித்தான் செய்வோம். ஆனா கடவுள் மழையில நனைஞ்சா வேர்த்து போடுமா அவருக்கு? இல்ல வந்து நனைஞ்சு ஈரமாயிருமா? சரி, கடவுளுக்கு மழையில நனைவாரா, நெருப்புல காய்வாரா, இல்ல வந்து எதுல அவருக்கு என்ன கேடு வந்துடும்? கடவுளுக்கு கடவுளுக்கு எல்லாமா அவர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு கேடும் கிடையாது. ஏன் கோயில் கட்டணும்? அத ஒரு அடையாளமா வச்சு அதுக்குள்ள நாம எல்லாரும் சுத்தமா இருந்து அதுக்குள்ள சின்ன சின்ன சிக்கல்களை தீர்த்துக்கிட்டு கடவுள் விஷயத்துல நாம பண்பு காமிச்சு அன்பு அனுபவிச்சு அதுக்குள்ள கடவுள் விஷயத்தை உலகத்துக்கு நல்லபடியா வாழறதுக்கும் நாம நல்லபடியா வாழறதுக்கு தான் அதை வைக்கிறோம். அதேதான் ஜீவ சமாதிக்கும். ஏதோ ஜீவ சமாதி ஐயாவுக்கு நாம கோயில் கட்டுறோம், ஐயா பக்கத்துல அது அவருக்கு கோயில் கட்டுறது இல்லாது, அவரை வச்சு உலகம் விளங்குறதுக்கு நாம வேலை பார்க்கிறோம். அதே மாதிரிதான் வள்ளலார். இன்னைக்கு இவர் நான் சொல்றது என்ன, வள்ளலார் வந்து எல்லாம் செய்ய முடியும், ஆனா எல்லாம் செய்யணுங்கிறது அவர் வேலை கிடையாது. ஆனா அதை தாண்டி ஒரு 100 வருஷம் கழிச்சு கனகம்பட்டியார் வந்து எல்லாருக்கும் செய்யணும், இவ்வளவு பேரை என் கூட வச்சிருக்கணும். வள்ளலாருக்கு இல்லாத ஆள் இவருக்கு இருக்கிறாங்க. அப்படி சொல்ற நான் புரியுதா உங்களுக்கு? அது வள்ளலார் அதனால அவர் ஏற்றத்தாழ் அவர் பெரியவர் இல்லை, இவர் சின்னவர் இல்லை, இவர் பெரியவர் அவர் சின்னவர் அப்படி சொல்ல வரல. உலகம் இப்படிப்பட்டதுன்னு சொல்றேன். உலகம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா காலத்திலையும் ஏக்கிறவன் அறிவாளிங்கிற பேர்ல ஏமாத்துறவன் சும்மா கூட சுத்திக்கிட்டு இருக்கிறவன் தான் இருப்பான். அனுபவிக்கணும்னு வர்றவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குள்ள அவனுடைய தகுதி, அவனுடைய உழைப்பு, அவனுடைய அன்பு இருக்குது. அதுல ராமலிங்க அடிகளாருக்கு அவர் எதையும் செஞ்சு யாரையும் வச்சுக்கல. ஏன்னா அதை பார்த்து இவன் எல்லாரும் கூட்டம் கொண்டு அவர் விரும்பல. அவர் எழுதுறார், எல்லா காலத்துக்கும் மக்கள் படிக்கிற மாதிரி எழுதுறார், அதனால கூட்டத்தை சேர்த்துக்கல. அத கடவுளுக்கு சாட்சி ஆக்குறார். எத? திருவருட்பாவ கடவுளுக்கு சாட்சி ஆக்குறார். இப்ப இவர் என்ன பண்ணுவாரு? இப்ப கணக்கம்பட்டியார் என்ன பண்ணி சாட்சி ஆக்குவாரு? ஒண்ணும் இல்லையா, நான் வந்து சும்மா இதை செஞ்சே அவனுக்கு எல்லாத்தையும் தீர்த்துட்டேன் அப்படின்னு அவன் தான் சாட்சி. யாருக்கு? கடவுளுக்கு இவர்கிட்ட வந்தவன் தான் சாட்சி. கடவுள் இருக்கிறாருங்கிறதுக்கு இவர்கிட்ட வந்தவன் தான் சாட்சி. இதே மற்ற சித்தர்கிட்ட போனவன் சந்தேகத்திலே போயிருப்பான். ஏன் இவருக்கு அந்த வாய்ப்பு வருது? இப்போ நீங்க உலகத்துல 1000 சித்தர் பார்க்கலாம் சார், இவரை மாதிரி பார்க்க முடியாதுன்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பா. அதுக்காக அவங்கள மட்டப்படுத்தி சொல்றேன்னு கேட்டா அது இல்ல. அதுலதான் ஒரு வரலாறு இருக்குது. என்ன வரலாறுன்னு கேட்டா, அந்த வரலாறை வந்து எனக்கு அதாவது பரஞ்சோதி பாபா சமாதியில பேசினாலும், அதுக்கப்புறம் வெங்கட்ராம சுவாமி சமாதியில பேசினாலும், இலங்கையில யோகர் சாமி அப்படின்னு அவர் ஒரு பெரிய சித்தர், அவர் சமாதியில பேசினாலும் அங்கெல்லாம் புரியாத ஒரு விஷயம் எனக்கு இங்கதான் புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது அப்படின்னா, அதுக்கு ஒரு இவங்க ஐயாங்களாம் அந்த ஒரு சிவகுமார் சுரேஷ் எல்லாம் வரும்போது ஒரு நூல் கொடுத்தாங்க. என்ன நூல் அப்படின்னா, சிவபிரபாகர சரித்திரம்னு ஒரு நூல் கொடுத்தாங்க. அப்ப நான் அதை படித்தேன். அப்ப ஒரு உண்மை தெரிஞ்சது. உங்களுக்கு குரு பூஜைக்கு வந்தீங்களோ இல்லையோ அதை பத்தி பேசல, அந்த விஷயம் குரு பூர்ணிமா வச்சு அதையும் சொல்லணும் அப்படின்னு தான். அதுல என்ன வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 18 சித்தர்னு நீங்க படிச்சிருப்பீங்க. 18 சித்தர்னு சொல்லுவாங்க. இந்த 18 சித்தர்னு ஒரு பட்டியல் வேற நூல் பதிப்பிக்கும் போது கொடுப்பாங்க.
அதுல யாரை சேர்க்கலாம் யாரை விட்டுடலான்னு இன்னும் ஆராய்ச்சியில மண்டையை குழம்பிட்டு இருப்பாங்க. ஆனா சித்தர்கள் பாத்தீங்கன்னா பாட்டு பாடினதுல 18 வருதா இல்லையா, திருவள்ளுவரை சேர்க்கலாமா வள்ளலாரை சேர்க்கலாமா அப்படின்னு ஒரு கோஷ்டி. அவங்களுக்கு இந்த மாதிரி சித்தர்கள் யாருன்னே தெரியாது. யாருக்கு இந்த 18 சித்தர் இந்த பாட்டை படிக்கிறாங்க இல்ல சித்தர் இலக்கியம் படிக்கிறவங்களுக்கு இவங்களை பத்தி சுத்தமா தெரியாது. அப்ப 18னா என்னன்னு இவங்க கொடுத்த அந்த சரித்திரத்தை வச்சுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, இந்த இருக்கிற உடம்ப பயன்படுத்துறது அப்படின்னு வரலாறுல ஒருத்தர் செஞ்சார். முத திருமூலர் செஞ்சார். உங்களுக்கு தெரியும் திருமூலர் திருமந்திரம், அவர் பாட்டு தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சது. அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எடையனுடைய உடம்புல செத்து போன உயிர் இல்லாத உடம்புல புகுந்து அந்த மாடுகளை ஓட்டிக்கொண்டு வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் தவம் செய்ய வந்தவர். அதுக்கு முன்னாடி இருந்த உடம்ப வேணான்னு விட்டுட்டார். ஏன் விட்டுட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப யோகி, இப்ப நீங்க இந்த சித்தர்களுக்கும் யோகிகளுக்கும் குழம்ப கூடாது யாரும். அதுக்காக தான் இந்த வரலாறு முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த சித்தர்களுக்கும் யோகிக்கும் என்ன வித்தியாசம் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித்தியாசம் கேட்டீங்கன்னா, யோகிலாம் சித்தரா ஆக முடியாது. பொதுவா இந்த சித்தர்ல நீங்க யோகின்னு யார சொல்றீங்கன்னு எனக்கு தெரியாது. இப்ப இவங்க ஐயா கனகம்பட்டி சாமி, பழனிசாமி, கற்பூர் சாமி, இவங்க அப்புறம் மற்றவங்க எல்லாம் சித்தர்கள்லாம் பார்க்க இவங்க யாரும் உட்கார்ந்து யோகம் பண்ணதான் நம்ம படிக்கல. ஆனா படிக்கிறவனை விட்டுருங்க, நீங்க அனுபவிக்கிறவங்க கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த திருமூலர் கூடு விட்டு கூடு பாயிற அளவுக்கு உடம்புல இருந்து உயிரை பிரிச்சு யோகம் பண்ணவர். அவர் இதுவரைக்கும் அனுபவிக்க முடியாத ஒரு விஷயத்தை அந்த உடம்புல அனுபவிக்கிறார். எந்த உடம்புல? அந்த மாடு மேய்க்கிறவன் உடம்புல. அவன் தான் மாடுங்க மேலேயே அன்பு வச்சிருந்தவன். ஏன்னா அவன் உடம்பு கடக்குதுன்ன உடனே அந்த மாடுங்க அழுகுது அவனை பார்த்து. மிருகங்களும் அழுகுற உடம்பு பார்த்த உடனே அந்த மாதிரி உடம்புல இதுவரைக்கும் யோகத்துல இருந்த விஷயத்துல தாண்டி அனுபவிக்கிறார் திருமூலர். இதுவரைக்கும் யோகத்துல கிடைக்காத ஒரு விஷயத்தை அந்த இடைய உடம்புல அனுபவிக்கிறார். இப்ப புரியுதா இடையன்னா யாருன்னு? இடையன்னா இப்ப யாரு? மாடு மேய்க்கிறவன் இல்ல, கடவுள்ல இருந்து உலகத்துல இருக்கிற எல்லா பொருள் மேலையும் அன்பு வச்சவன் தான் இடையன். நான் நடுன்னு ஆரம்பிச்சேன் பாருங்க. எங்க ஆரம்பிச்சேன்? முதல்ல ஒரு காலன்று 12 மணிலாம் ஆரம்பிச்சேன்ல. அந்த நடுனா எதுலையும் சேராத ஒரு விஷயம்தான் கடவுள். ஆனா எல்லாத்துக்குள்ளேயும் அது இருக்குது. இது எதுவுமே அது இல்லை அப்படின்றதுக்கு பேரு ஒரு நடு. இப்ப சும்மா ஒரு கணக்கு விளையாட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு வந்தேன்ல, அதையும் விளக்கம் சொல்லிடணும்ல. இப்ப நீங்க 11:59 சொன்னேன் 12 ஆரம்பிக்க போகுதுன்னு. 11:59 முடிஞ்ச உடனே 12:01க்கான 1 ஆரம்பிச்சிடும். 12:59 60 1 12 ஆரம்பிக்குது இல்ல. 11:59 வினாடி 59 நொடி. அது முடிஞ்ச உடனே 1 2 3 4 12 1 ஆரம்பிச்சிடும். இதுக்கு நடுவுல இருக்கிற கேப் கவுண்டிங்ல வரல. அதனாலதான் லீவ் வருஷம் வருது அவங்களுக்கு. நமக்கு அது கவுண்டிங்ல உண்டு. அதனால 32 வருது மாசத்துல ஒரு நாள், வருஷத்துல ஒரு தடவை. இதுல என்ன புரிஞ்சுது? இந்த 11:59 60 முடிஞ்ச உடனே 12:01 ஆரம்பிக்குது இல்ல. இதுக்கு நடுவுல இருக்கிற நேரம் நம்ம நேரம் கிடையாது, கடவுளோட நேரம். இத கணக்கு போட்டாதான் 32 வரும். இந்த நேரத்தை நீங்க காலண்டர் வச்சு பூமத்திய ரேகையை வச்சு அப்புறம் பூமி சுத்துது, பூமத்திய ரேகையில இருந்து பூமியில இருந்து இந்தியா, அமெரிக்கான் காலண்டர் டைம்லாம் மாறுது இல்ல. இப்ப நீங்க சாமி கும்பிடுறீங்க அப்படின்னா கரெக்டா 12 மணியில சாமி கும்பிடணும். முடியுமா? எந்த டைம் வச்சு கும்பிடுறது? அதனாலதான் 11:45 ஆரம்பிச்சு ஒரு 12:15 அல்லது 11:30 ஆரம்பிச்சு 12:30 நேரம் ஒழுங்கா சாமி கும்பிட்டீங்கன்னா கரெக்டா கடவுள் நேரம் ஒண்ணு அதுல வேலை செய்யும்.
எந்த டைம்லயும் வரலன்னாலும் நமக்கு இருக்கிற இடம் முக்கியம். இல்ல இப்ப அமெரிக்காவில இருந்து அந்த டைம் பத்தி பிரச்சனை இல்லை. அந்த அந்த இருக்கிற இடத்தை வச்சு அந்த 11:45 இருந்து 12:15 வரைக்கும் வேலை பார்த்தீங்க கடவுள் விஷயமான்னு சொன்னா கண்டிப்பா அதுக்குள்ள 12 வந்து நிக்கும். அந்த கடவுள் நேரம் நிக்கும். அதான் வாசகால். அதை வச்சுதான் இந்த பக்கம் 11:59, இந்த பக்கம் 12:01. இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் அது வாசக்கால். அவன் தான் யாரு? அந்த நடுவில் இருக்கிற கடவுள் விஷயம்தான் அன்பு. அந்த அன்பை அனுபவிச்சு உடம்பு முழுக்க இருந்தது யாருக்கு? இடையனுக்கு. அதுதான் உங்களுக்கு இதுவரைக்கும் யோகம்தான் பெருசுன்னு சொன்ன திருமூலரை மாத்துது. மாத்தின பிறகு அவர் என்ன சொன்னாரு? அன்பே சிவம் ஆவது அப்படின்னாரு. இது வரைக்கும் அவர் எதுவுமே பேசல. நீங்க திருமூலர் திருமந்திரம் நான் கையிலே வச்சிருப்பேன். அதுல 3000 பாட்டு, அது இல்லாம ஒரு 300 மந்திரம், அது இல்லாம ஒரு 30 உபதேசம், 3330 பாட்டு பாடின திருமூலருக்கு அனுபவிச்சு அவர் இதுதான் முடிவுன்னு சொல்ற உபதேசம் 30 பாட்டு தான். அவர் திருமூலர் 3000 பாட்டு பாடினாரு, 300 மந்திரம் பாடினாரு. அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா உலக விவகாரம்பா. இப்ப நீங்க பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு இங்க வரலாமா, நேரா கணக்கம்பட்டியார்கிட்ட வந்தா போதுமா அப்படின்னு 2 பேர்கிட்ட கேள்வி கேட்ட என்ன சொல்லுவாங்க? இல்ல கணக்கம்பட்டியார்கிட்ட வந்துட்டா முருகனே தேவையில்லைன்னு தெளிவா யார் சொல்லுவாங்க? கணக்கம்பட்டியார்கிட்ட வந்துட்டா பழனி முருகன்கிட்டயே போக தேவைங்கிறது உண்மைதான். இப்ப நேற்று அவர் பின்னாடி சுத்துறேன், ஏன் நீ போய் சாய்பாபா கோயில்கிட்ட போய் சாப்பிட்ற, அவர் பின்னாடியே கொஞ்ச நேரம் சுத்துறேன். அப்ப எனக்கு தோணுது இந்த ஆராய்ச்சிலாம், சரி சாய்பாபா கோயிலுக்கு போங்கிறாரா, இல்லை அவரும் இன்னையே அங்கதானே, நீயே அங்க போயா என் பின்னாடி வரேன்னு சொல்றாரா, இல்லை என் பின்னாடி வாங்குறாரா? எனக்கு புரியல. இல்லை அது சரிங்க நான் போட்டமாங்கிறேன், போடான்னு சொல்ல மாட்டாரு, கண்ணால மட்டும் பார்த்துட்டு போறாரு. அப்ப என் பின்னாடி வாடான்னு அர்த்தமா? யாருக்கு புரியுது அது? அதுல நான் நிக்கணும்ல, அவங்க கண்ணை காட்டுறதுக்கு நான் நிக்கணும்ல, நிக்கிறதுக்கு எனக்கு ஒன்னும் புரியல. அதே நிலவரம் தான் நம்ம எல்லாருக்கும். ஆனா கணக்கம்பட்டியார்கிட்ட வந்துட்டா பழனி முருகிட்ட போக தேவைங்கிற அளவுக்கு வளரணும். இதுக்கு நடுவில் போய் தான் போகலாமா போகக்கூடாதான்னு கட்டன் ரைட்டா சொல்ல மாட்டேன். ஏன்னா நாம இன்னும் கழிக்க வேண்டியது, நம்பிக்கைக்குள்ள வர வேண்டியது நிறைய இருக்குது. அது எல்லாருக்கும் இடம். எது? பழனி முருகன் கிட்ட இப்ப போனீங்கன்னா ஒரு 10,000 பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு நாளில் வச்சுக்கிட்டீங்கன்னா, ஆனா இங்க 1000 பேர் வர்றாங்கன்னா அவனை விட நீங்க பெரியவங்க தான். ஏன்னா அது பொது, இது சிறப்பு. இப்ப இப்படி வச்சீங்களேன், இப்ப நீங்க குரு பூர்ணிமாவில் இவரை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா மற்ற பௌர்ணமியை விட இது சிறப்புன்னு சொல்றீங்களா இல்லையா? அந்த மாதிரி இப்போ இதுக்குள்ள நான் வர்ற விஷயத்தை சொல்ற அப்படின்னா எதை வச்சு சொன்னார் அவர்? திருமூலர் பெரிய யோகி தான். அவர் இந்தியா முழுக்க இருந்த எல்லா விஷயத்தையும் எழுதுறார். உங்களுக்கு நிறைய பேர் எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியாது, நீங்க எப்படி கேட்கறீங்கன்னு தெரியாது. ஆனா திருமூலர்னு ஒரு ஆள் எடுத்துக்கிட்டு திருமந்திரம்னு ஒரு நூலை படிச்சீங்க அப்படின்னா அதுல அவ்வளோ விஷயம் இருக்குது. எல்லாம் பிரமிப்பா பார்ப்பான். அப்படியே டிவியில விட்டீங்கன்னா ஒரு நடராஜரை போட்டு பூமியை சுத்த விட்டு, அப்புறம் உலகத்துல சூரியன்ல இருந்து எல்லாத்தையும் சுத்த விட்டு படம்லாம் காட்டுவான். எல்லாம் சரிதான், நம்மளை ஏமாத்துறதுக்கு கொஞ்சம் பிரம்மாண்டமா காட்டணும்ல. அதை பத்தி நமக்கு என்ன இருக்குது? அந்த திருமூலர் வடநாட்டுல இருந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வர்றார். நல்லா பாத்துங்க, அவர் வடநாட்டுல இருந்து இங்க வர்றவர், யோகத்துல இருந்துட்டு இங்க வந்தவர். தமிழ்நாட்டில் வந்துட்டு அதாவது எங்க இருந்து வர்றாரு? நேபாள் சீனாவில இருந்து வர்றவர். கைலாயத்தை பார்த்துட்டு ராமேஸ்வரம் போகணும்னு வர்றார். இலங்கை வரைக்கும் போக நினைக்கிறார். அவரு இந்த உடம்புல புகுந்த உடனே இது எல்லாத்தையும் எழுதணும்னு முடிவு பண்றார். என்னத்துக்கு எழுதுறாரு சொல்லுங்க பாப்போம்? என்னத்துக்கு எழுதினார் தெரியுமா? ஊர்லாம் அலையாதீங்கடா, உலகத்துல யோகம் இருக்குது, தாந்திரிகம் இருக்குது, ஆகமம் இருக்குது, வேதம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாத்துக்கும் நான் எல்லாத்தையும் எழுதுறேன். ஆனா எழுதிட்டு நான் சொல்றேன் உபதேசம் எழுதுறேன். இந்த உபதேசம் தாண்டா அனுபவம்னு அர்த்தம். நீங்க எங்கெல்லாம் போனீங்களோ அதெல்லாம் எழுதிட்டு முடிவா ஒண்ணு எழுதணும்ல. இப்ப நான்
நீங்க உங்க அனுபவத்தை சொல்லுங்க சார் அப்படின்னா. இப்ப காசி இந்து பல்கலைக்கழகத்துல ஒரு 3 வருஷம் வேலை செஞ்சேன், பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில, யூபியில. அப்ப பாரதியார் அத்தை வீட்டுல தான் தங்கி இருந்த 3 வருஷமும். பாரதியாரும் அங்க போய் வந்த பிறகுதான் இங்க பெரிய ஆளா இருந்தார். அப்ப பாரதியார், நான் 3 வருஷம் அங்க இருந்தேன். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, காசிக்கு போனா புண்ணியம், சொர்க்கத்துக்கு போலான்னு. உடனே அங்க என் கூட நேபாள் ப்ரொஃபசர் வேலை பார்த்தார். அவர் சொல்லுவார், ஆமா சரவணன்ஜி, காசிக்கு வந்துட்டா புண்ணியம் தான் நமக்கு, ஏன்னா காசி ரொம்ப நரகம் இல்லைன்னு. என்ன புரியுது? புண்ணியத்துக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நரகத்துக்கு போனோம்ல, அதான்பா காசின்னுவார். புரியுதா உங்களுக்கு அது? ஏன்னா காசிக்கு போனா புண்ணியம் தான், அப்ப நரகத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இப்படி இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தா என்னப்பா நடக்கும்? அதனாலதான் எல்லாம் சொன்னாங்க, காஞ்சியை நினைச்சாலே, அதாவது முத்தி, அப்புறம் என்ன திருவாரூர்ல பிறந்தா முத்தி எல்லாம், நம்ம திருவண்ணாமலை நினைச்சா முத்தி, இப்படி எல்லாம் பேசுறோம்ல. இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, நீங்க பார்த்து ஒரு முடிவு எடுக்கணும். அதுக்குதான் இந்த உதாரணம் சொல்றேன். இந்தியா முழுக்க பார்த்து நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க கடவுளை பத்தி அப்படின்னா, நீங்க எப்படி எடுப்பீங்க? இப்ப நீங்க போங்க, காஷ்மீர் போங்க, அப்புறம் எது நம்ம பனாரஸ் யூபி உத்தரப்பிரதேசம் போங்க, அதாவது விஸ்வநாதரை பாருங்க, இன்னும் நீங்க ஒரிசா போங்க, எல்லா அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லா தலத்தையும், ஜோதிர்லிங்கம், இன்னும் கேட்டா ஜோதிர்லிங்கம் சொல்றாங்கல்ல, ஜோதிர்லிங்கம் எல்லாம் பெரிய விஷயமா, நான் போயிட்டு வந்துட்டேங்க, எல்லா ஜோதிர்லிங்கத்தையும் பார்த்துட்டு வந்துன்னு ஒருத்தர் சொன்னார்னு வச்சுங்க, நீங்க பாராட்டுவீங்கல்ல, என்ன மாதிரி யாரும் பாராட்ட மாட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜோதிர்லிங்கம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது அடுத்தவன் சாமிப்பா, நம்ம சாமி கிடையாது அப்படின்றான். ராமேஸ்வரம் ராமன் கும்பிட்டான், அப்புறம் பீமன் கும்பிட்டுருப்பான். அடுத்தவன் கும்பிட்ட சாமி நமக்கு எதுக்கு? அவன் சாமி தானே அது. ஜோதிர்லிங்கம்னா அவங்கவுங்க வச்சு கும்பிட்டது, அது எல்லாருக்குமான சாமி கிடையாது. எல்லாருக்குமான சாமியா அப்புறம் மாத்தணும். இப்ப நமக்குன்னு ஒரு சாமி வைக்கிறதுக்கு பேர் தான் ஆத்தும நாயகன்னு பேரு. நம்மோட இப்ப ஆத்தும நாயகனா இருக்கிறான் ஒரு கடவுள் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும்னா, இந்தியாவில் எந்த மூளைக்கு சுத்தினாலும் கண்டுபிடிக்க முடியாது. அது யாரை வச்சு எனக்கு தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமூலரை வச்சு தெரியுது. அவர் தான் இந்த 3000 மந்திரத்துக்குள்ள, அதாவது தாந்திரிகம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, தந்திரம்னு தமிழ்ல சொல்ற. தாந்திரிகம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சக்கரம் போட்டு அப்புறம் தத்துவம் பேசி அவ்வளோ விவரமா உலகத்துல நுட்பமா சொல்ற எல்லா விஷயமும் அதுல வந்துடும். அதுக்கப்புறம் என்னென்ன சமயம் இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன தத்துவம் இருக்குது, எல்லாத்த பத்தி எழுதிடுறார். எப்படி இந்தியாவை பார்த்து நீங்க எழுதுங்கன்னு சொல்ற மாதிரி இந்தியாவில் இருந்த எல்லா தத்துவத்தையும் எழுதிட்டு, அந்த இடையம் உடம்புல அனுபவித்த விஷயத்தை என்னன்னு பேசினாரு? அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின். ஏன் அதை எழுதினாரு? அன்பே சிவம்னு. அதுக்கு முன்னாடி எல்லாரும் முயற்சி பண்ணி சிவத்தை அடைஞ்சிடலான்னு பார்த்தான், உடம்புல உட்காந்துக்குனே ஏற்றிடலான்னு பார்த்தான். அதெல்லாம் முடியாதுப்பா. ஆனா வித்தை வரும். என்ன வித்தை வரும்? இந்த கூடு விட்டு கூடு பாயிற வித்தெல்லாம் வரும். ஆனா அன்பு வராது. உடம்ப வச்சுக்கிட்டு நீ அனுபவிக்க முடியாது. இந்த விஷயத்தை ஒழிச்சவங்க தான் யாரு? நாம பார்க்கிற கணக்கம்பட்டியார் இந்த மாதிரி சித்தர்கள்லாம் இந்த விஷயத்தை ஒழிச்சவங்க. இதுக்கு கீழே இருக்கிறதுல நிறைய சித்தர்கள். இப்ப நீங்க தினத்தந்தியிலிருந்து எல்லாம் நிறைய புக்கெல்லாம் வருது. இப்போ உலகத்துல எத்தனை மகான்கள் இருந்தார்கள், எத்தனை சித்தர்கள் இருந்தார்கள்னு நீங்க டிவியில இருந்து, அவன் எதுல வியாபாரம் பண்ணணுமோ தெளிவா மீடியா ஊடகம் தெளிவா வேலை செய்யும். அவன் கடைசியா என்ன பண்ண மாட்டான்? நம்மள உருப்பட விட மாட்டான். அதனால அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. அதுல நிறைய சாமிகளை பத்தி சொல்றாங்க. அதுல குறிப்பா உங்களுக்கு விவேகானந்தர் காலத்துல ஒரு 2-3 சித்தர்கள் வடநாட்டுல இருக்கிறாங்க, முக்கியமான சித்தர்கள். ராமகிருஷ்ணரை தாண்டி அவரால் ஆட்கொள்ளப்பட்ட விவேகானந்தர் என்ன பண்றாருன்னா, ஒரு கட்டத்துல ஒரு சித்தர்கிட்ட போய் தான் பெரிய அனுபவத்தை அடையணும்னு போயிடுறார். யாரை விட பெரிய ஆள்? அவரு ராமகிருஷ்ணரை விட பெரிய ஆளா நினைச்சு போயிடுறார். உண்மைதான் அது. போனவரை ராமகிருஷ்ணர் போய் காட்சி கொடுத்து தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்புறார், அவர்கிட்ட போக விடாம. அப்படி ஒரு சித்தர் விவேகானந்தர் காலத்துல. அது இல்லாம விவேகானந்தர் பார்த்த ஒரு சித்தர் திரைலிங்க சாமிகள்னு பேர். உங்களுக்கு தெரியும், கங்கையிலேயே பல மணி நேரம்
தண்ணியில மூழ்கி கிடப்பாரு, அப்படியே தண்ணியில மிதந்து கிடப்பாரு அப்படின்னு நீங்க படிச்சிருக்கலாம் மகான்கள் வரலாறுல. இவங்கெல்லாம் வடநாட்டுல உங்களுக்கு அப்புறம் கிரியா பாபா இதெல்லாம் படிக்கிறீங்களே, இவங்கெல்லாம் சித்தர்கள் தான். இப்ப இவங்களையும் பாக்குறீங்க. இப்ப கணக்கம்பட்டியார இப்ப கிரியா பாபாவோ இல்ல மற்ற சித்தர்கள் வரலாறுலயோ இல்லாத ஒரு விஷயம் நீங்க ஏதாவது தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இப்போ நிறைய பேர் நீங்க ஊர்ல பாக்குறப்ப கணபதி விநாயகரை வணங்குறோம், முருகனை வணங்குறோம், சிவனை வணங்குறோம். இப்ப கடவுளை வணங்கும் போதே உங்களுக்கு எதனால வணங்குறோன்னு ஒரு கேள்வி வந்துட்டா பயம் வருது இல்ல? இப்ப அவர் கொடுப்பாரா, இவர் கொடுக்க மாட்டாரா, அதுக்கப்புறம் சிவபெருமான் தான் கொடுப்பாரா, இல்ல அவரை வணங்கிட்டு வந்தா கொடுப்பாரா அப்படின்னா ஒரு பயம் வருமா வராதா? வந்துதானே எல்லா சாமியும் சுத்தி சுத்தி கும்பிடுறோம். எந்த தூண்ல இருந்தா கூட போய் அது நடுவுல சுத்தி ஒரு எண்ணெயை தடவிட்டு ஒரு பூ வச்சுட்டு கும்பிட்டு வந்துடும்ல. இப்ப அதே மாதிரி நீங்க எண்ணமே இருந்தா இன்னும் தெளிவடையலன்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்லை. நான் இதுல யாரையும் ஒன்னும் குறை சொல்ல விரும்பல. இப்ப நீங்க வரலாறு எழுதுறான்ல, நீங்க எழுதுறதெல்லாம் நம்ப கூடாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வரலாறு எழுதுறவங்களை எப்ப நம்ப முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இவங்களை பார்த்தாதான் நம்ப முடியாது. இவங்களை பார்த்தாதான் வரலாறு எப்படி புரிஞ்சுக்கணும்னு தெரியும். இப்படி வச்சுங்களேன், காரைக்கால் அம்மையார் வரலாறு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். காரைக்கால் அம்மையார் யாருன்னு தெரியும். அவங்க வீட்டுக்காரன் மாம்பழம் கேட்டான், அதை கடவுள் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் அவனுக்கு சந்தேகம் வருது இப்படிலாம். அவங்க அதுக்கப்புறம் அவன் ஓடிடுறான், தெய்வம் நினைச்சிட்டு ஓடிடுறான். அப்புறம் வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வாழறான். அப்புறம் அவனை பார்த்துட்டு இவங்க நீ என்னை விட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க கைலாயம் போனாங்கன்னு படிக்கிறீங்கல்ல. காரைக்கால் அம்மையார் வரலாறு தெரியும்ல. இப்ப காரைக்கால் அம்மையார் கைலாயத்திலிருந்து தலைகீழா காலால நடந்து வந்தாங்க அப்படின்னு வரும். அப்புறம் பேய் உடம்பு எடுத்துக்கினாங்க அப்படின்னு வரும். நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? பேயை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனா இந்த மாதிரி சித்தர் மார்க்கத்துல வரவங்க எல்லாருக்கும் பேய் தெரியும்னு நினைக்கிறேன். பேய் வீட்டுல பாக்குறது ஊர்ல பாக்குறதுலாம் விட்டுருங்க. இந்த சித்தர் மார்க்கத்துல வரவங்களுக்கு கண்டிப்பா பேய் உங்க கண்ணுக்கு தெரியாது. உங்க பின்னாடி எந்த பேய் வந்திருக்குதுன்னு கணக்கம்பட்டியாருக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க இங்க கொஞ்சம் பேர் இருக்கலாம், உங்க பின்னாடி வந்த பேயை ஓடி இருப்பாங்க. கண்டிப்பா நீங்க வந்த உடனே அதிகமா திட்டி இருப்பாரு, விரட்டி இருப்பாரு. அதெல்லாம் உங்க பின்னாடி வந்த சாத்தானங்களை நிறைய விரட்டி இருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி நீங்க போறப்ப நல்ல ஆளை கூட அனுப்பியிருப்பாங்க. இதுவும் தெரியாது உங்களுக்கு. நீங்க இங்கெல்லாம் வரீங்கல்ல, உங்க பின்னாடி வந்ததை ஓட்டுறது, உங்க கூட நல்ல ஆளை அனுப்புறது, இந்த ரெண்டு வேலையும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்க போனா நல்லது அதையும் பண்ணுவாங்க. உங்களை அலைய விடுற மாதிரி தெரியும். எந்த தெருவுல போனா எந்த வழியா போனா உங்க பின்னாடி நல்ல என்னது சாத்தான அனுப்ப முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால உங்களை அப்படிலாம் அனுப்புவாங்க. அந்த மாதிரி இப்ப இவரு பார்க்கிற உங்களுக்கு காரைக்கால் அம்மையார் எப்படி தெரியுது? எப்படி தெரியுது? இப்போ நாங்க படிக்கிறவங்க விட்டுருங்க சார், தமிழ் இலக்கியம் படிக்கிறவங்க, தத்துவம் படிச்சவங்க எல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு எப்படி தெரியுது? பேய் உருவம் எடுத்தாங்கன்னா எப்படி தெரியுது? இந்த சித்தர் வரலாறுல ஒரு முக்கியமான ஆள் மாயம்மா. உங்களுக்கு தெரியும், மாயம்மா துணியே இல்லாம இருப்பாங்க. கன்னியாகுமரியில கடல் மேலெல்லாம் நடந்தாங்க அப்படின்லாம் நீங்க வரலாறு படிச்சிருப்பீங்க. நேற்று பார்த்தவங்கள நான் அப்படிதான் பார்த்தேன். அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருத்தணியில ஒரு அம்மாவை அப்படிதான் பார்த்தேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, திருத்தணியில நான் மலைக்கு போயிட்டு இறங்கி வரேன். அவங்க நான் பார்த்துட்டேன். அவங்க இன்னாருதான் இருக்கட்டும், போய் சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொன்ன. அவங்க போன உடனே நான் கையில ஒரு 50 கிராம் காரம் வச்சிருக்கிறேன், மிக்சர், அதை கொடுக்கலான்னு தான் போறேன். ஆனா அதை கொடுக்கல. அவங்க போன உடனே என்ன பண்ணாங்க, ஒரு வாரமா நான் சாப்பிடலப்பா, எனக்கு சாப்பாடு வாங்கி வாங்கிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, 50 ரூபா கையில கொடுத்து நீங்க இங்கே வாங்கிங்க, எனக்கு ட்ரெயின் வந்துருச்சுன்னு போனேன். போறவனை கூப்பிட்டு புடவை இல்லப்பா எனக்கு ஒன்று வாங்கி வாங்கினாங்க. என்கிட்ட காசு இல்லைன்னு வேற சிக்கல். கொஞ்ச அளவு போயிட்டு பையில எங்கேயாவது இருக்குதா தடை பார்ப்பேன்னு பார்த்தா காசு இருக்குது. அப்புறம் திரும்பி போய் புடவை எடுத்துட்டு வர்ற மறுபடியும் சாப்பாடு ஞாபகம் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு சாப்பாடையும் புடவையும் கொடுத்துட்டு திரும்பி வந்துட்டேன். போனவனை கூப்பிட்டாங்க, எப்பா ஏதாவது பொட்டலம் வாங்கி கொடுத்துட்டு போப்பான்னாங்க. ஆஹா, நம்ம பையில வச்சுக்கிற பொட்டலம் நினைச்ச கொடுக்கணும்னு முத அது அவங்களுக்கு தெரியுது. அப்ப இதுல என்ன விஷயம் வருது? அப்ப அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு காரைக்கால் அம்மையார் ஞாபகம் வருது. பேய் உருவம்னா ஒரு ஆடையும் தேவலன்னு தூக்கி போட்டு போறேன். உனக்காக இந்த உடம்ப வச்சிருந்தேன்டா, போடா உலகத்துல ஒண்ணுமே இல்லைன்னு தூக்கி போட்ட மாதிரி எனக்கு எப்ப புரியுது? அது
சித்தர் மார்க்கம் வந்த பிறகுதான் புரியுது. அப்போ இது ஏதோ படிக்கிற விஷயம் பேசுற விஷயம் இல்ல, கடவுளை இவங்க நேரா காட்டுறதுக்கான ஆளா மாறுறாங்க. அது எங்க அந்த வாய்ப்பு வருதுன்னா, இந்த தமிழ்நாட்டில் அதிகப்படியா இந்த வாய்ப்பு. வடநாட்டில் பேருக்கு ஒன்று வரும், வந்திருக்குது, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா இங்க அதிகப்படியா அதுக்கான வாய்ப்பு நிறைய வரலாறு இங்கதான் இருக்குது. எங்க? தமிழ்நாட்டில் இருக்குது. இதுலயும் கணக்கம்பட்டியார் மாதிரி அதிகமா செய்யறவங்க, இப்ப இவருடைய வரலாறுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தொடக்கத்திலிருந்தே எல்லாருக்கும் செஞ்சிருக்கிறார். தொடக்கத்திலிருந்தே எல்லாருக்கும் செஞ்சிருக்கிறார். அப்படிதான் இவருடைய வரலாறுல. அதே மாதிரி பரஞ்சோதி பாபா வரலாறையும் படிச்சிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். அதே மாதிரி அவரும் வந்தவங்களுக்கு எல்லாம் பிஸ்கெட்டு கொடுத்து கேன்சர் நீக்கிறது, அதுக்கப்புறம் காப்பி கொடுத்து நோயை நீக்கிறது, அப்புறம் அவனுக்கு வேலையை வாங்கி கொடுக்கறது, அவங்களுடைய தோஷத்தை நீக்கிறதுலாம் அவர் பண்ணியிருக்கிறார். அதே மாதிரி கணக்கம்பட்டி ஐயா சர்க்குருவும் என்ன பண்ணியிருக்கிறாரு, நிறைய பேருடைய நோய்க்கு போன தடவை கூட டாக்டர் எல்லாம் படிச்சார்ல, அவருடைய நோய் முழுக்க முழுக்க ஒரு மருத்துவருக்கே நோயை நீக்கினது. அதுக்கப்புறம் நிறைய பேருடைய குடும்ப பிரச்சனையை தீர்த்தது, நிறைய பேருக்கு வாழ்க்கையை கொடுத்தது. இன்னொரு விஷயம் இதுல கேட்டுங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியாம இருக்கலாம், இது ஒரு உண்மை. நீங்க ஒண்ணு முயற்சி பண்ணி பாருங்க, என்ன உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேரோட சாவை தள்ளி போடுறவங்க இவங்கதான். அதாவது நோயை நீக்கிறது ஒரு பக்கம். இப்போ உங்க வீட்டுல ஒரு நிறைய பேர் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க யாரோ ஒருத்தரால ஒரு பிரச்சனை இருக்கும், அல்லது ஒருத்தர் சாவு வரும், இந்த மாதிரி இருக்கும். வள்ளலார் மரணமிலா பெருவாழும், நீங்களே சாகாம இருக்கலாம் அப்படிங்கிறத பேசுறது, அதை புரிஞ்சிக்கணும்னா இவங்க எல்லாம் தான் புரிய வைக்கிறாங்க. எப்படின்னா, இப்ப நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்க வீட்டுல நடக்க போற சாவை நீங்க தொடர்ந்து எப்படி போய்கிட்டு இருந்தா நீங்க அது நடந்துருமோ, அதனால உங்க பாதையை மாத்தி உங்க வீட்டுல நடக்க போற சாவை, அந்த நாளை, மாசத்தை, வருஷத்தை மாத்துறாங்க. அது நீங்க ஒன்னா முடிஞ்சா முயற்சி பண்ணி அதுக்குள்ள வந்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும். ஏன்னா எனக்கெல்லாம் அது அனுபவம் உண்டு. அதாவது இறப்பை தடுத்து சாக விடாம பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு இவங்க கிட்ட வந்த பிறகுதான் தெரியுது. அதாவது நம்ம சாவு, இப்ப இவங்க எல்லாம் மரணமிலா பெருவாடு இருக்கிறவங்க சித்தர்கள்லாம், அவங்க சாகல, அவங்க உடம்ப மாத்தி நாம கூப்பிட்டா நிப்பாங்க, அந்த இடத்துக்கு போயிடுறாங்க அவங்க. நமக்கு என்ன பண்றாங்கன்னா, இப்ப நாம முயற்சி பண்ணி அப்படி போகணும். அது முடியுமா, எப்ப முடியும், அதெல்லாம் வேற. இந்த பொறுப்புல நமக்கு நம்மை சார்ந்தவங்களுக்காக நம்மளுடைய இழவு அதை தடுத்து மாத்துறத நான் இந்த சித்தர் மார்க்கத்துல கண்கூடா பார்த்துருக்கேன். ஏன்னா நீங்க தொடர்ந்து நீங்க அது வரைக்கும் நம்பலாம். இதுல ஏதோ சும்மா உங்க நோய் போறது, ஏதோ சும்மா ஒரு குழந்தை பிறக்கிறது, கல்யாணம் நடக்கிறது, ஏதோ ஒரு இது மட்டும் இல்ல. அதுல அதாவது ஒரு பெரிய இழப்புனா மரணம் தானே. கடவுளையே ஆன்மாவையே நாங்க அங்கதானே சார் ஆராய்ச்சி பண்றோம். அது குடும்பத்துல இது நடக்காம தடுத்து காப்பாத்தி கொண்டு வர்றாங்க. அது வரைக்கும் கடவுள்ங்கிற பெரிய விஷயம், தத்துவம் எல்லாம் அதுக்குள்ள அடங்குற மாதிரி உங்களுக்கே தெரியும். அந்த வரலாறு மட்டும் நான் வெளிப்படையா சொல்ல முடியாது. ஏன்னா அது கொஞ்சம் சிலதெல்லாம் ரொம்ப சொல்லிட்டா அப்புறம் நம்மளை போட்டு கேள்வி கேட்பாங்க. யாரு? அவங்க. ஏன்னா இது இந்த மாதிரி நீங்க வளர்றதுக்கான இடம் இருக்குது. எதுல? இந்த மார்க்கத்துல. இப்ப நீங்க யாராவது சொல்லலாம், நாளைக்கு எங்க வீட்டுல ஒரு இறப்பை கணக்கம்பட்டியார் மாத்திருக்கிறாரு, அது உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. அது ஒரு விஷயம். ஏன்னா எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இப்ப எனக்கு ஏன் அது கண்டுபிடிக்கிற மாதிரி வருதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொற்பொழிவு பண்றேன்ல, எனக்கு அதை வரலாறு ஆக்கினாதான் நான் சொல்ல முடியும். எனக்கு இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல முடியாது சார். இப்போ நீங்க நம்புறீங்களோ நம்ப மாட்டீங்களோ, பாம்பன் சாமி கோயில்ல சமாதி இதுல திருவான்மையூர்ல இருக்குதுல்ல, அந்த சமாதிக்கு நேர் பின்னாடி அவருடைய சீடர் சமாதி இருக்கு, சுப்பிரமணிய தாசர்னு பேர். அவர் அந்த இறப்பு நோயெல்லாம் கையில ஒரு தண்டம் வச்சிருப்பார். அதால தடவையே நீக்கி பண்ண விஷயம்லாம் இப்ப இல்ல. அது சமாதி ஆன பிறகு சொல்றேன் நான். இப்போ அவங்க அந்த மாதிரி காட்சி தர்றதெல்லாம் கண்கூடா எனக்கு வரலாறு வருது. அதே மாதிரி இவங்க பண்ணதெல்லாம் உங்க அனுபவத்துல தெரியும். இப்ப எனக்கு இங்க சொல்ல வைக்கிறாங்க. இப்ப நீங்கெல்லாம் அதை உங்க வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை எழுதி பார்த்து அல்லது நினைச்சு பார்த்து இன்ச்சு பை இன்ச்சா நினைச்சு பாருங்க. அதை நினைச்சு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள நீங்க யாரு, உங்க இறப்பை தவிர்த்து ஏன் பண்ணாங்க, ஏன் இதனால் இப்ப நீங்க நினைக்கிற பேருக்கு சிலதெல்லாம் நினைக்கிற மாதிரி நடந்திருக்காது. ஏன் நடக்கலன்னு கேள்வி கேட்டு பாருங்களேன். இப்ப சில பேருக்கு இப்ப ஒரு வீட்டுல ஒரு கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறாங்க சார்.
அவங்களுக்கு அது நடந்திருக்காது. இங்க வர்ற சில பேருக்கு இன்னும் குறையா கூட இருக்கலாம் மனசுல. அப்ப அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தா யாராவது ஒருத்தவங்க அந்த வீட்டுல செஞ்சுட்டே இருப்பாங்க, அப்படி ஒரு ஜாதகமா இருக்கும். ஆனா அவங்க வீட்டுல சாபை விட கல்யாணம் ஒண்ணும் முக்கியம் இல்லை. யாருக்கு? வர்றவன் இந்த சித்தர்கிட்ட வந்துட்டவனுக்கு இப்படித்தான் யாருக்கு தெரியும்? அந்த சித்தருக்கு தெரியும், இவருக்கு தெரியும், ஐயாவுக்கு. அவர் என்ன பண்ணுவாரு? சரி இந்த பையனுக்கு அப்புறம் புரிய வச்சுப்போம், இப்போதைக்கு சாவ தவிர்ப்பம் தான் தவிர்ப்ப. புரியுதா? அதனால நீங்க இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இங்க வந்து அனுபவிக்கிறதுல ஒரு முறை இருக்குது. என்ன முறை இருக்குது? நடந்தது நடக்காததுக்குள்ள கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எங்க சாமி நம்மளை காப்பாத்தி இருக்கிறார்னு தெரியும். அதனால எல்லாருக்கும் ஒரே மாதிரி தெரியாது. இப்ப இதெல்லாம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ இப்ப எனக்கெல்லாம் இந்த ஒரு 4 வருஷமா புரிய வச்ச விஷயம் நான் அதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷமா 15 வருஷமா பேசிட்டு தான் இருக்கிறேன். அதாவது என்னை விட தத்துவம் பேச முடியாதுங்கிற அளவுக்கு அடிச்சு பேசுவேன். ஆனா இப்ப 4 வருஷமா இதெல்லாம் புரிய வைக்கிறாங்க. எதை? நடக்கிற உலகத்துல சித்தர்கள் எப்படிலாம் நம்மள வாழ வைக்கிறாங்க, அவங்க நமக்குள்ள என்ன பண்றாங்க, அடுத்தவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை எப்படி இருக்குது, அதுக்குள்ள இவங்க யாரு அப்படிங்கிறத தெரிய வைக்கிறது. இப்ப இதையே நானே இப்ப பாட்டு ஒன்று படிச்சல, சீவன் என சிவன் என சிவன் என வேறு இல்லை, சீவனார் சிவனாரை அறிகிலர், சீவனார் சிவனாரை அறிந்த பின் சீவனார் சிவன் ஆயிட்டு இருப்பரேற்றத்தையே எவ்வளவு நேரம் சொல்ல முடியும்? ஜீவன் என்றால் ஆன்மா, சிவன் என்றால் கடவுள். கடவுள் என்று ஆன்மா என்று வேறு வேறாக சொல்ல தேவையில்லை. ஆனால் கடவுள் வேறு ஆன்மா வேறு தான், வேறு வேறுன்னு சொல்ல தேவையில்லை. அந்த மாதிரி 2 பேரும் ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்க. எப்படி நான் ஆரம்பிச்சேன்? எப்படி ஆரம்பிச்சேன்? உள்ள வெளியே நடுவுன்னு ஆரம்பிச்சேன்ல. உள்ளங்கிறது வேற, வெளியேங்கிறது வேற, வாசக்காலுங்கிறது தான் இது 2ஐயும் காட்டுதுன்னு ஆரம்பிச்சேன்ல. இப்ப கடவுள்ங்கிறவர் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அவர் வேறதான். கடவுள் இருக்கிறதுனாலதான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இப்ப நான் யாரு? கடவுள் இல்லாம நான் இல்லை. கடவுளே நானா மாறிட்டா நானே கடவுளா? என்ன சார் ஏதோ குழப்பற மாதிரி இருக்கா? ஒன்றும் இல்லைல்ல. இந்த மாதிரி இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்லி இதுல 5 மணி நேரம் என்னால பேச முடியும். எதுல? இந்த பாட்டுக்கு ஜீவன் சிவன். ஏன்னா இதுல ஒரு சின்ன சிக்கல் இல்ல, பெரிய சிக்கலே இருக்குது. சங்கராச்சாரியார் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, படம்லாம் எடுத்தாங்கல்ல, ஜெயமோகன்லாம் நான் கடவுள்லாம் எடுத்தாங்கல்ல, நீங்க அதுலலாம் போய் மிரண்டு தப்பா புரிஞ்சுப்பீங்க. எதுல? நான் கடவுள்னா கடவுள் தம்பா நீங்க மனுஷனா இருக்கிறீங்க, பின்னாடி கடவுள் ஆயிடுவீங்கன்னு அந்த மாதிரி உங்களுக்கு கவர்ச்சியா சொல்லி கொடுப்பாங்க. அது கிடையாது. அது கிடையாதுங்கிறது தான் இந்த பாட்டுல சொல்றார் திருமூலர். அதை எப்படி சொல்றார் அப்படிங்கறதுதான் அது இருக்கிற அர்த்தம். இப்ப வந்து அதுக்குதான் இப்படி போறது, உங்களுக்கு அனுபவமா சொல்றது. எப்படி? நான் அனுபவத்துல கடவுள்ங்கிறத நான் பார்க்க முடியலனாலும் கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்றதுக்காக இப்படிப்பட்ட ஆளுங்க இல்லைன்னா 1000 படிச்சாலும் கடவுளை பத்தி என்ன வரும்? தினம் சந்தேகம் தான் வரும். இப்ப கூட நம்ம இருக்கிறோம், ஐயா நம்புறது பிரச்சனை இல்லை. ஆனா எல்லாரும் என்ன பண்ணுவோம்? தினம் கொஞ்சம் சந்தேகம் வரும். சாமியை நம்மளை எப்படி பண்றாரு, சாமியை இன்னும் நம்மள கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு, சாமி. இப்ப நீங்க கூட சாமி கும்பிட போகலாம் கோயிலுக்கு, யாரும் மறைக்காம நேரா நின்று சாமி கும்பிட்றீங்கன்னு வச்சுங்களேன், எத்தனை பேர் சாமியை அழகா கும்பிடுவீங்க? நினைப்பீங்க. சாமி நேரா தெரியுதுன்னா சாமியை நல்லா நினைச்சு கும்பிடுவீங்களா? எவனாவது ஒருத்தன் மறைச்சாதான் மறைக்கிறானேன்னு அவரை தேடி கும்பிடுவீங்களா? தவிர நேரா பார்த்தா உங்க வீட்டு பிரச்சனையும் உலகத்து பிரச்சனையும் தான் வந்து நிற்கும். நல்லா முயற்சி பண்ணி பாருங்க. நான் சொல்றதெல்லாம் நீங்க ஏதோ தப்பு பண்றீங்கன்னு சொல்ல வரல. அந்த மாதிரி கேள்வி வந்துட்டா உங்களுக்கு நீங்க பண்ண தப்புலாம் தெரியும். இப்ப நம்ம கூட தான் உட்காந்துக்கிறோம், எத்தனை பேருக்கு அப்பா அம்மா கூட கண்ணை மூடனே அவங்க முகம் தெளிவா ஞாபகத்துக்கு வருது? கண்ணை மூடிட்டு நல்லா நினைச்சு பாருங்க, எத்தனை பேருக்கு அப்பா அம்மா முகம் ரொம்ப தெளிவா தெரியுது, எத்தனை பேருக்கு பிள்ளைங்க முகம் தெளிவா தெரியுது, எத்தனை பேருக்கு கூட இருக்கிறவங்க உறவுக்காரங்க முகம் தெளிவா தெரியுது. சும்மா மங்களா தெரியறது வேற, நல்லா தெளிவா உங்களுக்கு எத்தனை பேருக்கு கண்ணை மூடி பார்த்தா உறவுல இருக்கிற அத்தனை பேர் முகம் தெரியுது. கண்ணை மூடி வீட்டுல போய் பார்த்தேன், உண்மையா எனக்கு சொல்ல தேவை, நீங்க நினைச்சு பாத்துங்க. அத்தனை பேரோட எவ்வளவு பழகி இருக்கிறீங்கன்னு தெரியும். எப்படிலாம் பழகுறீங்க, அதேதான் கடவுளோட பழகிறதும், அதேதான் கடவுளை பார்க்கறதும், அதேதான் கடவுள் மூலமா நாம மேல வர்றதும். அதெல்லாம் முடியல அப்படிங்கிறதுனாலதான்
இவர் வராருன்னா முதல்லயே இவராவே முதல்லயே வந்துருவாரா? கேள்வி கேட்டா எப்படி பேர் சொல்லுவீங்க? இவரு கற்பூர ஐயா இருக்கிறாரு, அவராவே முதல்லயே வந்துருவாரா? அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? நீங்க இங்க இருக்கிறவங்க வேற எந்த சித்தர் அறிமுகம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்ப போகர்னு ஒரு சித்தர் படிக்கிறீங்கல்ல, இப்ப பழனி மலை முருகனை, உங்களுக்கு போகரை தெரியுமா? யாரும் பார்த்துருக்க மாட்டீங்கல்ல. சரி, பழனி முருகன் அவர் வச்சிருக்காருல்ல, அந்த முருகனையாவது தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் ஒரு கேள்வி கேட்பேன், அது முருகன் தானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பேன் நான். பழனி முருகனுக்கு எது சைடில் கொஞ்சம் முடியெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது, தலை கொஞ்சம் சொட்டையா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன? ஐயோ, இதெல்லாம் நீங்க அவ்வளோ உத்து பாக்குறீங்களா? கையில கொம்பு வச்சிருக்கிறாரா? அவர் சித்தரா? இல்ல உண்மையிலேயே முருகனான்னு கேள்வி கேட்டா, இல்ல போகருக்கு குருநாதரா? இல்ல போகரே அவரை காமிச்சாரா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் குழப்பம் வருது இல்ல? இது குழப்பத்துக்காக கேட்கல, எந்த மாதிரி நாம பார்த்திருக்கிறோம் பழனி முருகன் அப்படிங்கிறதுக்கு. அவர் பார்த்தது அப்படி கூட பார்த்துக்கலாம் இல்ல முருகனை, நாம என்ன பண்ண முடியும்? சரி, இப்போ முருகனை அப்படிதான் பாக்குறாருன்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? இல்லப்பா, இப்ப இன்னைக்கு இவரை பார்த்து நீங்க படமா வரைகிற மாதிரி தான் போகர் கடவுளுக்கு உருவம் கொடுக்குறாரு. நீங்க மற்ற இடத்துல பாக்குறத விட்டுருங்க, இந்த இடத்த வச்சு மட்டும் போகர் முருகனுக்கு உருவம் கொடுக்கிறாருன்னா அவரை வச்சோ இல்ல அவருடைய குருநாதரை வச்சோ தான் உருவம் கொடுக்க முடியும். முருகனுக்கு நேர உருவம் அப்படித்தான் இருக்குன்னு யார் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது இல்ல. முருகன் தான் கடவுள்ங்கிறவன். கடைசியா நீங்க உருவம் இல்லாதவன், பேர் இல்லாதவன், அது ஒரு ஜோதி அப்படின்னு சொல்றோம்ல. இப்ப கடவுளுக்கு ஏன் அந்த உருவம் கொடுக்குறாங்க? கடவுளுக்கு ஏன் அந்த உருவம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? கடவுள் அந்த உருவத்துலதான் சாட்சியா வரும். இப்ப நமக்கு சாட்சி எது? நீங்க என்னதான் முருகனை நினைச்சு பார்த்தாலும் முருகன் தெரிவாரா? திருச்செந்தூர் முருகன் தெரிவார் சார், திருத்தணி முருகன் தெரிவார் சார், பழனி முருகன் தெரிவார் சார். பழனி முருகன் விஷயத்துல திருச்செந்தூர் முருகன் வரமாட்டார், திருச்செந்தூர் முருகன் விஷயத்துல திருத்தணி முருகன் வரமாட்டார். உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல பேர் ஒண்ணு ஞாபகம் இருக்கா? இப்போ புதுசா சமீபத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, செந்தில் பாலாஜின்னு ஒரு பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? செந்தில் தான் திருச்செந்தூர் முருகன் தான் திருப்பதியில் இருக்கிற பாலாஜின்னு அர்த்தம். பாலாஜின்னா என்ன அர்த்தம்? குழந்தை கடவுள்னு அர்த்தம். பாலசுப்பிரமணியன் தான் பாலாஜி. கண்ணனுக்கு எப்பயுமே பாலாஜிலாம் பேர் கிடையாது. இப்ப முருகனையே திருப்பதியில நீங்க பணம் வாங்குறதுக்காக திருப்பதியில வச்சா அவர் திருப்பதி பாலாஜி. ஞானம் வாங்குறதுக்கு வச்சா பழனி முருகன். கருணையை வாங்கணும்னு வச்சா திருச்செந்தூர் முருகன். ஜோதியாவே பார்க்கணும்னா திருத்தணி முருகன். என்ன புரிஞ்சுதுல? திருத்தணி முருகன் ஜோதியாம் தணிகை ஈசன் அப்படின்பாரு பாம்பன் சாமி. திருத்தணி முருகனை கண்ணாடியில பார்த்ததுனாலதான் வள்ளலார் அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதின்னு எழுதுறாரு. ஏன் எழுதுறாரு? அவரு திருவொற்றியூர் முருகன் முன்னாடி நிற்கிறாரு, பாடுறது திருத்தணி முருகனை, ஆனா பாட்டுல கந்தகோட்டத்து தெய்வமணி மாலைன்னு பேரு. வள்ளலார் ராமலிங்க அடிகளார் இருக்கிறார்ல, அவர் என்ன பண்ணுவார்னா தினந்தோறும் திருவொற்றியூர் முருகன் முன்னாடி நிற்பார். திருவொற்றியூர் முருகன்னா திருவொற்றியூர் லிங்கம் இருக்குதுல்ல, அதுக்கு நேர் பின்னாடி ஒரு முருகன் இருக்கும். எல்லா கோயிலையும் நீங்க முருகன் எங்க இருப்பார்னா சிவலிங்கத்துக்கு நேர் பின்னாடி இருப்பார். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஏதோ ஒரு ஓரமாகிறார்னு அர்த்தம் இல்ல, சிவபெருமானுடைய பெரிய கோலம் முருகன் அர்த்தம். நீங்க ஏதோ ஓரத்துல இருக்கிறதுனால சின்ன தெய்வம் நினைச்சிட போதீங்க. சிவபெருமானுக்கு அருள் கொடுக்கிறவர் முருகன் அர்த்தம். அதை சொன்னவர் அருணகிரிநாதர். நீங்க சிவனை விட பின்னாடி இருக்கிற முருகன் கிட்ட தான் எது முழு விஷயம். நல்லா போய் இனிமே சாமி அப்படி கும்பிடுங்க. அதை திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்கிறார், அருணகிரிநாதர் அதை தெளிவா சொல்லியிருக்கிறார். அந்த திருவொற்றியூர் முருகன் முன்னாடி வள்ளலார் நிற்பார். அவருக்கு ஜோதி கண்ணாடியில காட்சி கொடுத்தது திருத்தணி முருகன். திருத்தணி முருகன்லாம் நீங்க காலண்டர்ல பாக்குற திருத்தணி முருகன் கிடையாது. அந்த 3 பேரா இருப்பாங்கல்ல, அது கிடையாது. திருத்தணி முருகன் திருத்தணிக்கு போனீங்கன்னா ஒரே ஆள் தான் நிற்பார். உள்ள மூலவர்ல ஒரே ஆள் தான். நீங்க காலண்டர்ல பாக்குறது 3 பேரு, அது கிடையாது திருத்தணி முருகன். அது உச்சவர். உள்ள சாமி கிட்ட போயிங்கன்னா திருச்செந்தூர் முருகருடைய சின்ன வடிவமா இருக்கும், அதான் ஜோதி. திருத்தணி முருகனை பத்தி திருச்செந்தூர் முருகனை பத்தி சொன்னாங்கன்னா கருணை வடிவம் அப்படிங்கிறார். யாரு? குமரகுருபரர்.
அந்த பணம் வாங்குறதுக்கு செல்வமா ஒரு ஆளை வச்சதுதான் எது? திருப்பதி முருகன். அவ்வளவுதான் விஷயம். திருப்பதி பாலாஜி அப்படின்னா அந்த முருகன். நீங்க போகும்போது வெங்கடாச்சல விஜயா கும்பிட்டாலும் எனக்கு கவலை இல்லை, அவன் அதை செய்வான். எதை? அந்த திருப்பதியில இருக்கிற பாலாஜி என்கிற பாலசுப்பிரமணியன் அதுதான் கொடுப்பான். பாலாஜினா முருகனோட பேர் தான், அவ்வளவுதான் அதுல இருக்கிற விஷயம். இப்ப நீங்க வள்ளலார் என்ன பண்றாருன்னா, திருவொற்றியூர் முருகன் முன்னாடி நின்றுகிட்டு கந்தகோட்ட தெய்வமணி மாலை ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும், பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமானத்தை பிடியாதிருக்க வேண்டும், மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், உன்னை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும், என் கருணை நிதி வேண்டும், நோயற்ற நான் வாழ்வில் நான் வாழ வேண்டும். தர்மமிகு சென்னையில் கந்தகோட்டத்து உள்வளர் தலம் மூங்கு கந்தவேலே தன்முக துய்யமணி உன்முக தெய்வமணி சண்முக தெய்வமணியே. இதுக்குள்ளேயே அவருடைய எல்லா விஷயமும் அடங்கியிருக்கும். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம். உத்தமர் அப்படிங்கிற விஷயத்துல எல்லாம் முடிஞ்சிடும். நாமெல்லாம் உத்தமர் ஆவறது தான் வாழ்க்கை. அவரும் உத்தமன் தான் பேர் அவருக்கும். கந்தகோட்டத்து முருகனை பாட்டுல சொல்லி திருத்தணி முருகனை ஜோதியா பார்த்து திருவொற்றியூர் முருகன் முன்னாடி நிக்கிறவர் யாரு? ராமலிங்க அடிகளார். இப்ப நீங்க முருகனுக்கு வடிவம் கொடுக்க முடியுமா? இப்ப யாரு இந்த மூணு முருகனையும் நீங்க சேர்த்து வச்சு பார்க்கணும்னா யாரை பார்க்கலாம்? இந்த திருவொற்றியூர் முருகன், திருத்தணி முருகன், கந்தகோட்டத்து முருகன், இது மூணையும் நிக்க வச்சு பார்க்கணும்னா யாரை பார்க்கலாம்? வள்ளலார பார்க்கலாம். ராமலிங்க அடிகளார நிக்க வச்சீங்கன்னா அந்த மூணு முருகனையும் பார்த்த மாதிரி தானே அர்த்தம். திருப்போரூர் முருகனை பார்க்கணும்னா யாரை பார்த்தா? திருப்போரூர் சிதம்பரசாமி. அவர் தான் முருகன்ல நேரா ஜோதியா கலந்தவர். திருப்போரூர் முருகன் சிதம்பரசாமின்னு பேர் அவருக்கு. இப்போ அந்த மாதிரி கடவுள்லையே தாரதமியம் வேற வேறன்னு நாம சொல்லி அனுபவிக்கிறோம். கடவுள் வரலாறுலயே அந்த ஊர் முருகன் இந்த ஊர் முருகனை பிரிச்சு வைக்கிறோம், இதை சேர்த்து அனுபவிக்கிறோம். சித்தர்கள் வரலாறுல மட்டும் ஒரே ஆள்ல எப்படி பேச முடியும்? சித்தர்கள் வரலாறுல அவங்க மேல வர்ற வரைக்கும் அந்த தவம் ரொம்ப கடுமையாகவும் கொடுமையாகவும் இருக்கும். அதான் நான் சொல்றேன், இப்ப என்கிட்டையும் திட்டு வாங்கணும், கடவுள்கிட்டையும் அவங்க திட்டு வாங்கணும். அந்த தவசி அவர் கடுந்தவம் இருக்கிறார், சாப்பிட மாட்டார், அவர் நடந்துகிட்டே இருக்காரு. அவர் பின்னாடி நான் போய் எளிமையா வாங்கி வந்துடலான்னு போறேன், அவர் என்ன கண்டுக்கல. இப்ப என்னால அவருக்கு பாவம் வருமா வராதா? கண்டிப்பா வரும். ஆமா, அவங்களுக்கும் பாவம் வரும். கேட்டதை கொடுக்கலன்னா நீங்க நினைக்கிற மாதிரி உடனே ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டான் கடவுள். அவங்க கொடுக்கவும் செய்யணும், பிரச்சனை வராம பார்த்து அவங்களும் மேல வரணும், தவமும் பண்ணணும். கடவுள் எவ்வளவு கொடுமை பண்றான் பாத்தீங்களா? இப்ப சில பேர் வந்தா சார் கோயிலுக்கு போறாங்கன்னு வச்சுங்களேன், சில பேர் கேட்ட உடனே சிலது கிடைச்சிடும், சில பேர் கேட்ட உடனே கிடைக்காது. கேட்ட உடனே வாங்கினவன் நல்லவன், கேட்ட உடனே வாங்காதவன் கெட்டவனா? இந்த கேட்ட உடனே வாங்காதவன் தான் நல்லவன். ஏன் அகராதி? அதாவது நான் அதை எப்படி சொல்லுவேன்னா, திருக்குறள்ல அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். இப்போ அன்னதானத்துக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் ஒரு திருக்குறள். கெட்டவன் நல்லா இருக்கிறான், நல்லவன் ரொம்ப கஷ்டப்படுறான், அதை பத்தி ஏதாவது முடிவு சொல்லுங்களேன்னு வள்ளுவர்கிட்ட கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா, பாத்துக்கலாம் அப்படின்றதான் அந்த திருக்குறளோட அர்த்தம். கேட்கிற உடனே ஒருத்தனுக்கு வினையில இருக்கிற வாய்ப்பு இருந்தா கோயில்ல கொடுத்துறாங்க. கொடுக்கல அப்படின்னா நீங்க என்ன நினைப்பீங்க? ஏதோ பாவம் கடவுள் ரொம்ப கஷ்டப்படுது, அப்படி இல்லை. அதுக்கு பதில் அழகா வரும். உனக்கு அது நல்லது இல்லப்பா, அவன் கேட்டான் கொடுத்துட்டு, அவன் நல்லவன் இல்லை கெட்டவன், அவன் கேட்டதை கொடுத்துன்னு அனுப்பிடணும். ஆனா உனக்கு அது நல்லது இல்லை, வேணான்னு நான் சொல்லணும். இவனுக்கு யாரு இவன் யாரு? இப்போ அவனை விட இவன் கடவுள்கிட்ட வந்துட்டான். இப்ப இவனுக்கு நல்லது இல்லாததை கொடுக்க கூடாதுன்ற இடத்துல கடவுள் இருக்கிறான். இப்ப என்ன பண்ணுவான் கடவுள்? புரிய வைக்கணும். புரிய வைக்கிறதுக்கு இவனுக்கு கொடுமைப்படுத்துற மாதிரி இவனுக்கு தெரியும். யாருக்கு?
கஷ்டப்படுறவங்களுக்கு கடவுள் கொடுமைப்படுத்துற மாதிரி தெரியுதுன்னா என்ன அர்த்தம்? நீ கேட்கறதெல்லாம் கொடுக்கறது இல்லப்பா, உன் பிறப்பை நான் மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு நான் புரிய வைக்கிறேன், அதுக்காக நீ இதை புரிஞ்சிக்கிற, அதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்பா அப்படின்னு சொல்றவனுக்கு பேர் தான் கடவுள். இந்த இடத்துல சித்தர்கள் நேரா அதை செய்வாங்க. கடவுள் என்ன பண்ணுவான்னா, உங்களை புரிய வைக்கிறதுக்கு பொண்டாட்டி, புள்ள, வாத்தியாரு, நண்பர்கள் இவங்களை வச்சு புரிய வைப்பான். ஆனா சித்தர்கள் மட்டும் உட்கார வச்சே புரிய வைக்கணும். இந்த உட்கார வச்சே புரிய வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க சொன்னா, இவர் செய்யறாரு. இவரே தொடக்கத்துல செய்வாரா? சரி, இந்த சித்தரா இருக்கும் போது அவர் செய்யல. ஆனா இவர் சித்தரா எப்படி ஆயிருப்பார்? நடுவுல என்னென்னலாம் வேலை பார்ப்பார்? அதுல இவர் எத்தனாவது ஆள்னு சொல்லணும். இப்ப என்ன சொன்ன நான் இப்ப முடிக்க போறாத என்ன விஷயம் தெரியுமா? அது இவருடைய வார்த்தையில நீங்க நம்புறீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரியாது. அந்த பிரபாகர சாமியாவும் கேரளாவில், காசியில திரளிங்க சித்தராவும் இப்படி ஒரு 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 18 சித்தரா இவர் நிறைவடைஞ்சுதான் கடவுள்ங்கிற ஜோதிக்குள்ள போவாங்க. 18 சித்தர்னா வேற வேற ஆள் கிடையாது, வேற வேற ஆள் தான். ஒரே சித்தருடைய ஆன்மா ஒரு சித்தரா இருந்து தவம் பண்ணிருக்கோம், ஒரு சித்தரா இருந்து உலகத்துல அற்புதம் பண்ணிருக்கோம். கடைசியா வரும்போதுதான் வாரி வாரி வழங்கும். இப்ப நான் சொன்ன ஒரு சில சித்தர் நாம பின்னாடி போனாலும் துரத்துறாங்க, ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. ஆனா சித்தர் தான், நீங்க போகாம இருக்க தேவையில்ல, அவங்கள பாக்குறதே ஒரு புண்ணியம் தான். ஆனா செய்யறாங்க, அவங்க முதல்ல இருந்தே எல்லாருக்கும் கொடுக்கறாங்க அப்படின்னா அது அந்த 15 தாண்டின பிறகுதான். அப்படி ஒரு பெரிய ஜோதியான கடவுள் என்கிற ஜோதியா ஆகிற ஒரு விஷயத்துக்கு முன்னாடினா தொடக்கத்திலிருந்தே எல்லாருக்கும் கடவுள்னா என்னங்கிறத காட்டுற சித்தரா இவங்க வேலை பார்க்கறாங்க. அப்படி வந்த சித்தர் தான், முடிச்சிருன்னு சொல்லிட்டேன், அப்படி வந்த சித்தர் தான் யாரு? இவரை நீங்க அனுபவிக்கிறீங்க. அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால கடவுளாக எல்லாரும் மாறுறாங்க நீங்க எழுதுறது வேற. கடவுள் தன்மையிலேயே முழுக்க கலக்கிற தகுதி வந்த போதுதான் எல்லாருக்கும் முதல்ல இருந்தே கொடுக்கிற ஒரு தகுதி உடைய சித்தர்களாக நீங்க அவர்களை பார்க்க முடியும். அதுதான் எது இப்ப நீங்க பார்க்கிற உங்களுக்கு வாய்ப்பு கிட்டி இருக்கிற கணக்கம்பட்டி சித்தருடைய வரலாறு. இதுக்குள்ள நீங்க ஒரு சர்க்குரு நெறியோட ஒரு பாட்டை சொல்லி நான் முடிச்சிடறேன். ஏன்னா சர்க்குரு நெறி விஷயமா வந்ததுனால நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே அப்படிங்கறதெல்லாம் உபதேசத்துல பாடுறார். சர்க்குரு நெறி அப்படிங்கிற தலைப்பிலேயே அவர் பாடின பல பாடல்ல ஒரே ஒரு பாட்டை சொல்லிடுறார். நேயத்தே நிற்கும் நிமலன் மலமற்ற நேயத்தை நல்க வல்லோன், நித்த சுத்தனே ஆய துவாதத்துவம் உணர்ந்து ஆங்கு அற்ற நேயர்க்கு அளிப்பவன் நீடும் புறவனே. சர்க்குரு நெறியில ஒரு 5வது பாட்டு. அதுல என்ன சொல்றாருன்னா, கருணையால் இருக்கிற குற்றமில்லாதவன் அவன் உங்களுடைய குற்றத்தை நீக்கி நீங்களும் கருணை உடையவர்களாக ஆகச் செய்கிறவன். சர்க்குரு நெறியில இருக்கிற உயர்ந்த இடம். கருணை என்கிற கடவுள்ல கலந்து குற்றமில்லாதவன், அவனை அணுக வந்த நீங்களும் குற்றமில்லாமல் கருணை காட்டுகிறவர்களாக மாறுவதற்கு உரிய ஒரு நெறிதான் இந்த சர்க்குரு நெறி. அதுதான் நிறை மதி என்கிற குரு பௌர்ணமி நன்னாளினுடைய செய்தி. அதை அடைவதற்கு மற்ற சித்தர்களை விடவும் பரஞ்சோதி பாபாவை போல இவரும், அதாவது இந்த 18வது சித்தர் நிலையாக உங்களுக்கு வழங்குகிற ஒரு
தகுதியை பெறுகிற, அதை அனுபவிக்கிற ஒரு தன்மையில் இங்கே காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் தொடர்ந்து அவரை அனுபவிப்பதன் மூலமாக பெறலாம் என்று சொல்லி இந்த அளவுக்கு தந்து நிறுத்திய குருவர்களுக்கு பழனிசாமி சத்குரு ஐயா அவருடைய திருவடிகளுக்கு நன்றி செலுத்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.